ஸோ இந்த வீடியோ சீரிஸோட மெயின் எய்ம் என்ன? வி கோயிங் டு கம்ப்ளீட்லி ரிவைஸ் தி சிலபஸ். சோஷியாலஜியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாத்தையுமே ப்ரஷ் அப் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு அகடமிக்ல யூஸ் ஆகுமோ சேம் லைக் தட் உங்கள் ரியல் லைஃப்ல யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பேசுகிற கான்செப்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ரிவிஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணலாம்? 3 முக்கிய நாட்கள். டர்கிம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர். இவங்களோட தாட்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க நாலேஜ் எதை சுத்தி பேசும்? உங்களுக்கு மாடர்னிட்டி ஞாபகம் இருக்கா? யூரோப்ல நிறைய ரெவல்யூஷன் உருவாகுதா? சயின்டிபிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சயின்டிபிக் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஸோ சோஷியல் லெவல்ல, எக்கனாமிக்கல் லெவல்ல, நாலேஜ் லெவல்ல நிறைய இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸ் உருவாகுதா? ஸோ யூரோப் சொசைட்டி மாடர்னா மாறுது. இன்ஃபேக்ட் எல்லா திங்கர்ஸும் அதுதானே ஆசைப்படுறாங்க. சொசைட்டியை மாடர்னா மாற்றலாம், பழைய ஐடியாஸ்ல சிக்கி கஷ்டப்படுது, சயின்டிபிக் தாட்ஸ் கொண்டு வரலாம், இண்டஸ்ட்ரி உருவாக்கலாம். எக்கனாமிக்ல இதுக்கு இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் அதிகமாக்கினா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் உருவாக்கலாம், ராஜா தேவையில்லை, பிரெஞ்சு ரெவல்யூஷன். இப்போ எல்லா இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸுமே அவங்களோட எய்ம் என்ன? இப்போ இருக்கிற சொசைட்டியை கொஞ்சம் மாடர்னா மாற்றினா கொஞ்சம் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சொசைட்டி, யூரோப்போட சொசைட்டி கொஞ்சம் மாடர்னா மாற ஆரம்பிச்சு. பட் மாடர்ன் ஆனதுக்கு அப்புறமும் ஆஸ் யூஷுவல் அந்த மாடர்ன் சொசைட்டிலையும் ஹாப்பினஸ் இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சொசைட்டி பயங்கரமா இருக்குன்னு ஆசைப்பட்டோம், பட் எப்படி இருக்கு? டிஸ்ஆர்டரா இருக்கு. கிரைம் அதிகம் நடக்குது, மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நிறைய பிரிவினை இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? ஒரு சொசைட்டி மாடர்னா மாறுது, இந்த மாடர்னிட்டிக்கு அப்புறமும் சொசைட்டி டிஸ்ஆர்டரா மாறுதுன்னா என்ன ரீசன்? இந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணலான்னு வந்த திங்கர்ஸ் தான் டர்கெய்ம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர். இப்போ சொல்லுங்க, டர்கெய்ம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் இதனோட எல்லா ஐடியாவும் எதை பத்தி இருக்கும்? அவங்க வாழ்ந்த யூரோப்போட சொசைட்டில மாடர்னிட்டிக்கு அப்புறமும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த எல்லா டிசார்டரையும் சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ரை பண்றாங்க. அப்போ யூரோப்போட சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணதுனால டர்கெய்ம், கார்ல் மார்க்ஸ், மேக்ஸ் வெபர் நம்ம என்ன சொல்லலாம்? சோஷியாலஜிஸ்ட் சொல்லலாம், சோஷியாலஜிக்கல் திங்கர்ஸ் சொல்லலாம். என்ன ரீசன்? ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தராங்க திங்கர்ஸ். ஓகேல? ஸோ கம்ப்ளீட்லி அபவுட் யூரோப்பியன் சொசைட்டி டிசார்டர். இந்த காலகட்டத்தில் 19th செஞ்சுரி அதே நம்ம இப்போ படிக்கிறோம். நம்ம ஊர் இப்போ மாடர்ன் சொசைட்டியா மாறிட்டு இருக்கு. யூரோப்போட மாடர்ன் சொசைட்டில இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதே ப்ராப்ளம் அதே மாதிரி ஓரளவுக்கு சிமிலரா நம்ம ஊர்ல இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. அப்ப அந்த திங்கர்ஸோட ஐடியாஸை ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஊர் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்றோம். அட்ரஸ் பண்ணா அது பேப்பர் 2 சோஷியாலஜி, இந்தியன் சோஷியாலஜி. ஓகே, அப்போ இவங்களோட எல்லா கான்செப்ட்ஸ் தான் ரிவிஷன் பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டர்கெய்ம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ண போறது டர்கெய்மோட சோஷியல் ஃபேக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த டாபிக்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கணும்? ரொம்ப சிம்பிள். நீங்க வாடுற சொசைட்டியை அனலைஸ் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் சயின்டிஸ்டோட ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அனலைசிங் தி ப்ராப்ளம் இன் தி சொசைட்டி. அப்ப அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டூல் வந்து சோஷியல் ஃபேக்ட். ஸோ சோஷியல் ஃபேக்ட்டை கத்துக்கிறது வழியாக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் நீங்க போயிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் இது பார்க்குறோம், ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் அகைன் சோஷியல் ஃபேக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஐடியா உருவாக்குன டர்கெய்ம் இருக்காருல்ல, அவரை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அப்பதான் ஓரளவுக்கு டர்கெய்ம் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், அதுக்கு மீனிங் சொல்லுங்க. இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸ் என்னங்க அர்த்தம்? ஞாபகம் இருக்கா? இல்லைனா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இது ஒரு சொசைட்டி, இந்த சமூகத்துல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளமை நிறைய பேர் அட்ரஸ் பண்றாங்க. நிறைய இன்டெலெக்சுவல்ஸ், அறிவாளிகள் அட்ரஸ் பண்ணி பேசி 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 சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இது என்ன சொசைட்டி? மாடர்ன் சொசைட்டியா? அப்ப பழைய சொசைட்டி நியூ மாடர்னா மாறினதுக்கான காரணம் யாரு? இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸ். எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம். இந்தியா வச்சுக்க. இந்தியாவோட ஓல்டு சொசைட்டி எப்படி இருக்கும்? காஸ்ட் பேஸ்ட் இருக்கும், பேட்ரியார்க்கியா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இர்ரேஷனல் தாட்ஸா இருக்குமா அந்த காலத்துல? அதை யார் சரி பண்றா? ராம்மோகன் ராய் வராரு, ஜோதிபாய் பூலே வராங்க, விவேகானந்தர் வராரு, அம்பேத்கர் வராரு, பெரியார் வராரு. இவங்களாம் யாரு? சொசைட்டியோட தாட்ஸை பேசி 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 மாத்தணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்ப இவங்களாம் யாரு? இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸ். உங்களுக்கு புரிஞ்சுல? பட் டர்கெய்ம் என்ன சொல்றாருன்னா ஓல்டு யூரோப் மாடர்ன் யூரோப்பா மாறிடுச்சு. அது காரணம் யாரு? பார்த்தோம்ல, இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸ். நிறைய திங்கர்ஸ், சயின்டிபிக் திங்கர்ஸ், சோஷியல் திங்கர்ஸ், பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், பிலாசபிக்கல் திங்கர்ஸ், எல்லா திங்கரும் சேர்ந்து சொசைட்டியை மாத்திட்டாங்க. இந்த இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸால தான் மாடர்ன் சொசைட்டில யூரோப்ல அமைதியே இல்லை, டிஸ்ஆர்டரா இருக்கு, மக்களுக்குள்ள பிணைப்பு இல்லை, எல்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. அதுக்கு யார் காரணம்? இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸ் காரணம். எப்படி காரணம்? ஓல்டு யூரோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம் மக்களை பாத்துக்கிறதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு சர்ச் இருந்துச்சு. சர்ச் ஒன்று இருக்கும், அது ஒரு பாயிண்ட் சொல்லும், அந்த ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் ஃபாலோ பண்றதுனால சொசைட்டி எப்படி இருந்துச்சு? ஆர்டரா இருந்துச்சு. என்னவா இல்ல? டிஸ்ஆர்டரா இல்ல. பட் இந்த இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணிட்டாங்க? சர்ச்சோட தப்பான பிலீஃப், மூட நம்பிக்கைகள் இதெல்லாத்தையும் கேள்வி கேட்டு சயின்டிபிக் திங்கிங் வழியாக சர்ச்சை வீக் ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் சர்ச் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் ரிலிஜன் சொல்றத யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓல்டு யூரோப்ல ஃபேமிலி சிஸ்டம் மேல அதிகமான வேல்யூ இருந்துச்சு. ஃபேமிலில என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபெமினிசம் உள்ள வந்து ஃபேமிலி சிஸ்டம் வீக் ஆக்கிடுச்சு, பேட்ரியார்க்கியை உடைச்சிடுச்சு. அப்ப எல்லா இன்டெலெக்சுவல் ஃபோர்ஸஸும் அப்ப இது வரைக்கும் மக்களை ரெகுலேட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? வீக் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ரெகுலேட் பண்றது யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தன பண்றான், தனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஆடுறான். ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல எய்ம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒருவேளை அந்த எய்ம் கிடைக்கலன்னா என்ன ஆயிடுறாங்க? சூசைட் பண்ணிக்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்,
எனக்கு ஃபேமிலி தேவையில்லை, சரி சொல்றதை கேட்க மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கும் போது சொசைட்டில ரெகுலேஷன் கிடையாது. ரெகுலேஷன் பண்ண எல்லா ஸ்ட்ரக்சரும் என்ன ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? இன்டெலெக்சுவல் ஃபோர்சஸ். அப்ப மாடர்னிட்டி மக்களுக்கு ஃப்ரீடம் தரதன் வழியாக சோஷியல் டிசார்டர் உருவாக்கி விட்டது. லிங்க் பண்ண முடியல. இப்போ பேசும்போது எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள நம்ம யூரோப் பத்தி படிச்சிருந்தாலும் ரியல் லைஃப்ல கம்பேர் பண்ணிட்டே வரும். ஓகேவா? இப்போ சொல்லுங்க, டர்க்கைம் பொறுத்த வரைக்கும் ஒரு சொசைட்டில டிசார்டர் உருவாகுதுன்னா, இப்போ வரைக்கும் படிச்ச வரைக்கும் ஒரு சோஷியல் டிசார்டர் உருவாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த சொசைட்டியோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், மக்களை ரெகுலேட் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு, வீக்கா இருக்கு, இல்ல உடஞ்சு போயிடுச்சு, அது வீக் ஆயிடுச்சு, அதனால டிசார்டர் உருவாக்கலாம். புரியுதுல? அப்ப இது வரைக்கும் எல்லா மக்களையும் ஒன்னா பைண்ட் பண்ணிட்டு இருந்த ரிலிஜியன், ஃபேமிலி, சர்ச், அதாவது சிம்பிளா ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம், இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எதுவுமே இப்ப இல்லாதனால இந்த காலகட்டத்துல இந்த மாடர்ன் சொசைட்டில இவங்க எல்லாரையும் பைண்ட் பண்ண போறது எது? ஓரளவுக்கு ஓகேல. சோ அடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுக்கு டர்க்கைம் வச்ச பேர் சோஷியல் ஃபேக்ட். அவ்வளவுதான். ஓரளவுக்கு புரியுதுல? பட் ஈவன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபேமிலி இல்ல சொசைட்டில ஒரு உமன் இருக்காங்கன்னா சொல்ற பேச்சு கேட்பாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டில பெண்கள் பேட்ரியார்கி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா? ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்ப இது வரைக்கும் எல்லா கேர்ள்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரே மாதிரி நடந்த, ஒரே மாதிரி வேலை செஞ்ச, ஒரே பிஹேவியர் பண்ணதுக்கான காரணம் என்னது? எல்லா கேர்ள்ஸும் ஃபாலோ பண்ணது ஒரு ரூல்ஸ், பேட்ரியார்கி ரூல்ஸ். இப்போ அந்த ரூல்ஸ் தப்புன்னு சொல்லியாச்சு, பேட்ரியார்கியை வீக் ஆக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பேட்ரியார்கி பேஸ் பண்ணி ரூல்ஸ் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன வரலாம்? ஃபேமிலில ஆர்குமெண்ட்ஸ் வரலாம், சொசைட்டி சொல்ற மாதிரி உங்களோட பிஹேவியர் இருக்காது. அப்ப என்ன உருவாகுது? டிஸ்ஆர்டர் உருவாகுது. அதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர், பேட்ரியார்கி ஸ்ட்ரக்சர் சொல்லலாம், இல்ல இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், இல்லனா இன்னொரு வார்த்தை சோஷியல் ஃபேக்டர் சொல்லலாம். சோ இது வரைக்கும் எல்லா பெண்களையும் ரெகுலேட் பண்ண ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. அப்ப நாளைக்கு நீங்க என்ன பார்க்கலாம்? மேரேஜே வேணாம்னு சொல்ற கேர்ளை பார்க்க முடியும், சிங்கிள் பேரண்ட் பெண்களை பார்க்க முடியும், லிவிங் டுகெதர் பெண்களை பார்க்க முடியும். அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா கேர்ள்ஸும் திங்க் பண்ணது ஒரே மாதிரி இருந்துச்சு, கலெக்டிவ் திங்கிங். எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணாங்க, ஒரே வேலை தான் செய்வாங்க, ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க, கலெக்டிவ் திங்கிங். அதுக்கு யார் காரணம்? அந்த மாதிரி திங்க் பண்ண சொன்ன பேட்ரியார்கி. இங்க பேட்ரியார்கின்றது என்னது? சொசைட்டி உருவாக்குன ஒரு ஸ்ட்ரக்சர், சொசைட்டி உருவாக்குன இன்ஸ்டிடியூஷன். அந்த ஸ்ட்ரக்சருக்கு, கலெக்டிவ் திங்கிங் உருவாக்குன இந்த ஸ்ட்ரக்சருக்கு இன்னொரு பேர் வந்து சோஷியல் ஃபேக்ட். யார் சொல்றா? டர்க்கைமோட பாயிண்ட். ஓகேவா? சோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் சோஷியல் ஃபேக்ட்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மக்களை ரெகுலேட் பண்ற எல்லா விஷயமும் என்னது? சோஷியல் ஃபேக்ட். மக்களை ரெகுலேட் பண்றதுன்னு சொல்லலாம், இல்ல மக்களை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லலாம், இல்லனா எல்லா மக்களையும் ஒரே மாதிரி சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். எதெல்லாம் மக்களுக்குள்ள கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் உருவாக்குதோ, ஒரே மாதிரி சிந்திக்க உருவாக்குதோ, அது எல்லாமே என்னது? சோஷியல் ஃபேக்ட். அதான பார்த்தோம். அப்ப இப்படி சொல்லலாமா? சோஷியல் ஃபேக்ட் பைண்ட்ஸ் தி சொசைட்டி சொல்லலாமா? பைண்ட்ஸ் தி பீப்பிள் சொல்லலாமா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஃபேமிலி இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட். என்ன அர்த்தம்? நீ ஒரு சிங்கிளா இருப்ப, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு ஃபேமிலி உருவாயிடுச்சு. அப்படி ஒரு ஃபேமிலியே மாறிட்டுனா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணி ஆகும். குழந்தைய பார்த்துக்கணும், சம்பாதிக்கணும், ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இது யார் பண்றா? எல்லாரும் பண்ணுவாங்க. அப்ப அதெல்லாம் கிடையாது, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யோசிச்சு அவன் பண்றது கிடையாது. சொசைட்டி என்ன சொல்லியிருக்கோ அதை நீ பண்ற. சொசைட்டியோட ஒரு சோஷியல் ஃபேக்ட் தான் ஃபேமிலி. அந்த சோஷியல் ஃபேக்ட் உன்னை என்ன பண்ணுது? ரெகுலேட் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. உன்னை மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும். எல்லாரும் அப்ப எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி கான்சியஸ்னஸ் உருவாக்குறது யாரு? ஃபேமிலின்ற சோஷியல் ஃபேக்ட். இது புரிஞ்சுல? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி ஆகும்ல. எஸ், நீங்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கூலுக்கு போறீங்க, காலேஜுக்கு போறீங்க, டீச்சர் கிட்ட பேசுறீங்க. அப்ப டீச்சர் கிட்ட பேசும்போது சில ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? அந்த ரூல்ஸை நீங்க உருவாக்கல, இண்டிவிஜுவலா நீங்க உருவாக்கல. ரெஸ்பெக்ட் தர்றது, எகிரி பேசாம இருக்கிறது, டிசிப்ளினா இருக்கிறது, அவங்க திட்டினா கூட வாங்கிக்கிறது, உபயோக பண்றது இருக்குல்ல, இந்த ரூல்ஸை இந்த கிளாஸ் ரூம்ல எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப எல்லாரோட பிஹேவியரையும் ஏதோ ஒன்று கட்டுப்படுத்துது இந்த ரூல்ஸ். அப்ப இந்த ரூல்ஸ் என்னது? இது ஒரு ஃபேக்ட். என்ன ஃபேக்ட்? சோஷியல் ஃபேக்ட். என்ன ரீசன்? இந்த ரூல்ஸை நீ உருவாக்கல, கரெக்டா? சொசைட்டி உருவாக்கணும். அப்ப அந்த ரூல்ஸ் எதுவுமே உனக்குள்ள இருந்து வரல, சொசைட்டி கொடுத்த விஷயத்தை எடுத்துக்கிற எக்ஸ்டர்னல். சோ இப்போ சொல்லுங்க, டர்க்கைம் எதை சோஷியல் ஃபேக்ட்னு சொல்றாரு? மக்களை எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதோ, மக்களோட பிஹேவியரை எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுதோ, அது எல்லாமே என்னது? சோஷியல் ஃபேக்ட். சோ அப்படி ரெகுலேட் பண்ற சோஷியல் ஃபேக்ட் வந்து எப்படி இருக்கலாம்? பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அப்ப அதை கண்டுபிடிக்கிறது தான் சோஷியல் சயின்டிஸ்டோட முதல் வேலை. மக்களை ரெகுலேட் பண்றதுலாம் எது? இந்த ஹேபிட், இந்த பிஹேவியர் எல்லா மக்களும் பண்றாங்க. அப்ப எல்லா மக்களும் இந்த பிஹேவியர் ஃபாலோ பண்றாங்கன்னா எந்த சோஷியல் ஃபேக்ட் இப்படி பண்ண வைக்குது? அதை கண்டுபிடிக்கிறோம் சோஷியல் சயின்டிஸ்ட். ஓரளவுக்கு புரிஞ்சதுல? அதான் படிச்சோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகும். செகண்ட் ரிவிஷன் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்ட்ரக்சர், இதுக்கு டர்க்கைம் வைக்கிற இன்னொரு பேர் தான் என்னது? சோஷியல் ஃபேக்ட். கரெக்டா? சோ இப்போ சொல்லுங்க, இவங்க ஒரு உமன். ரொம்ப பழைய எக்ஸாம்பிள் சொல்றேன். மேக்ஸிமம் எல்லா பெண்களும் நைட்டு 9 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டாங்க, இல்லை நைட்டு வெளியே போக மாட்டாங்க. எப்படி எல்லா கேர்ளும் ஃபாலோ பண்றாங்க? யாரு போட்ட ரூல்ஸ் இது? பேட்ரியார்கி போட்ட ரூல்ஸ். கரெக்டா? அந்த ஒரு ரூல்ஸ் என்ன பண்ணுது? எல்லா பெண்களையும் ரெகுலேட் பண்ணுது, எல்லா பெண்களோட பிஹேவியரையும் இம்பாக்ட் பண்ணுது. அப்ப இது பேர் என்னது? சோஷியல் ஃபேக்ட். நார்மல் பேர் என்ன? ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சருக்கு டர்க்கைம் வச்ச பேர் தான் சோஷியல் ஃபேக்ட். சோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நம்ம இண்டிவிஜுவல்ஸ், நம்ம பிஹேவியருக்கு நிறைய சோஷியல் ஃபேக்ட் காரணமா இருக்கும். யோசிக்க முடியுதா? ஹியூமன் பீயிங்ஸோட பிஹேவியர்ல சில பிஹேவியர் பாசிட்டிவா இருக்கலாம், சில பிஹேவியர் நெகட்டிவா இருக்கலாம். யோசிக்க முடியுதா? இப்ப நீங்க ஃபியூச்சர்ல உங்க சொசைட்டியோட ஒரு பிஹேவியரை மாத்தணும்னா முதல்ல அந்த பிஹேவியருக்கு என்ன காரணம்?
எந்த சோஷியல் ஃபேக்ட்னால அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு அனலைஸ் பண்ணாதான், சோஷியல் ஃபேக்டை கண்டுபிடிச்சாதான் அந்த சோஷியல் ஃபேக்டை மாற்ற முடியும். லாஜிக் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலத்தோட ட்ரெண்ட் இல்லைன்னா என்ன வச்சுக்கலாம், நான் என்னோட ஏஜை விட எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ 15 கிலோ வெயிட் அதிகமா இருக்கு. அப்புறம் தான் தெரியுது ஆல்மோஸ்ட் எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் அவங்க வெயிட் அதிகமா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா யங்ஸ்டர்ஸுமே குண்டா இருக்காங்க, ஒபீஸா இருக்காங்க. யோசிக்க முடியுதா? இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல எல்லா யங்ஸ்டர்ஸுமே இந்த அளவுக்கு ஓவர் வெயிட்டா இருந்து கிடையாது. பட் இப்போ என்ன ஆகுது, நிறைய பேர் குண்டா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம், இவங்களை ஏதோ ஒரு சோஷியல் ஃபேக்ட் இம்பாக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு ஆள் கிடையாது, எல்லாருமே ஒரே மாதிரி குண்டா இருக்காங்கன்னா இவங்க எல்லாருமே இன்டைரக்டா ஏதோ ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு சோஷியல் ஃபேக்ட்ல இம்பாக்ட் இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு சோஷியல் ஃபேக்ட் அவங்கள ரெகுலேட் பண்ணுது. அப்ப அதை கண்டுபிடிச்சு அந்த சோஷியல் ஃபேக்டை வீக்கெண்ட் பண்ணிட்டா இங்க பிஹேவியர் என்ன ஆயிடும், மாறிடும். வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? சொசைட்டில ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் லிங்க் பண்ண மாதிரி கண்டிப்பா ஏதாவது ஒரு சோஷியல் ஃபேக்ட் இருக்கும். இதை கண்டுபிடிக்க வேண்டியது சோஷியல் சயின்டிஸ்டோட வேலை. கரெக்டா? அப்ப சோஷியல் ஃபேக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்ன ரூல்ஸ், அது எல்லாத்தையுமே டர்க்கிங் கொடுக்குறாரு. இப்போ சொல்லுங்க, நீங்க மக்களோட பிஹேவியரை மாத்தணும்னா இல்ல மக்களோட பிஹேவியரை புரிஞ்சுக்கணும்னா ஏன் எல்லா மக்களும் ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க, ஒரே பேட்டர்ன்ல வாடுறாங்க, அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும், எதை அனலைஸ் பண்ணணும்? சோஷியல் ஃபேக்டா. ஸோ டர்க்கெய்ம் சோஷியல் ஃபேக்டை படிக்கிறாரு. படிச்சுட்டு ஒரு கன்க்ளூஷன் வர, அது ஒரு புக்கா எழுதி ஒரு புக்கா எழுதுறாரு. ஸோ அந்த புக்கோட பர்பஸ் என்ன, ஃபியூச்சர்ல வர்ற ஒரு யங்ஸ்டர், ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட், உங்க ஊர்ல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் பிஹேவியர் பாக்குறீங்க, அந்த பிஹேவியர் எல்லா மக்கள்கிட்டயும் இருக்கு. அப்ப அந்த பிஹேவியருக்கு எந்த சோஷியல் ஃபேக்ட் காரணம் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல சோஷியல் ஃபேக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட், டைப்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட், இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால சோஷியல் ஃபேக்டை புரிஞ்சுக்க முடியும். இப்போ அதை பண்ண போறோம். ஸோ இப்போ சொல்லுங்க, சோஷியல் ஃபேக்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, சோஷியல் ஃபேக்டோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இந்த கொஸ்டின் ஏன் முக்கியம் தெரியுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் அகைன் கோட் பண்றேன், ஈஸியா புரிஞ்சுக்கிறது. ஒரு டீச்சர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் பேசும்போது டிசிப்ளினா இருக்காரு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காரு, ஒபே பண்றாரு, இதுக்கு என்ன காரணம்? சொசைட்டியோ இல்ல ஸ்கூலோ என்ன பண்ணிருக்கு, ஒரு டீச்சர் கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு சில ரூல்ஸை உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்ப டீச்சர் கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட்ல நமக்கு வருது. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ரூல்ஸை உருவாக்குறது யாரு? இந்த ஸ்டூடெண்ட் கிடையாது. கரெக்டா? அவனா உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணல, சொசைட்டி கொடுத்தது. சோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் சோஷியல் ஃபேக்ட் எப்படி இருக்கும்னா, தட் இஸ் எக்ஸ்டர்னல் டு தி இண்டிவிஜுவல். எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, சொசைட்டி உருவாக்குனது, வேற வழி இல்லை, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோஷியல் ஃபேக்ட் இஸ் எக்ஸ்டர்னல் டு தி இண்டிவிஜுவல். ரெண்டாவது முக்கியமானது, அது எக்ஸ்டர்னல் தான், நான் உருவாக்கல தான், பட் வேற வழி கிடையாது, நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோஷியல் ஃபேக்டை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா சொசைட்டி என்ன ப்ரெஷர் பண்ணும், என்ன திட்டும், நான் சரியில்லைன்னு சொல்லணும். கரெக்டா? ஒரு யங்ஸ்டர் படிச்சு முடிக்கிறாரு, வேலைக்கு போறாரு, முடிஞ்ச அளவுக்கு 25, 26, 27, 30 ஒரு ரெண்டுக்கு மேல எவ்வளவுதான் புஷ் பண்ணாலும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. என்ன அர்த்தம்? மேரேஜ்ன்றது ஒரு சோஷியல் ஃபேக்ட். சொசைட்டி அதை ஒன்று பண்ண சொல்லும், உனக்கு பிடிக்கலாம் கூட, தட் இஸ் எக்ஸ்டர்னல். அப்படி பண்ணலன்னா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், கேள்வி கேட்டுட்டே இருக்கும். ஸோ செகண்ட் ஃபீச்சர் கோயர்சிவ். சோஷியல் ஃபேக்ட் இஸ் கோயர்சிவ் இன் நேச்சர். அதை நீ ஃபாலோ பண்ணலன்னா உன்னை கம்பல் பண்ணிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ண சொல்லி. ஸோ சோஷியல் ஃபேக்ட் இஸ் கோவர்சிவ் டு தி இண்டிவிஜுவல். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஃபர்ஸ்ட் பேசினது தான் அகைன் சொல்றேன், ஒரு ஊர்ல 4 பேர் ஃபாலோ பண்றது விஷயம் கிடையாது. சோஷியல் ஃபேக்ட்னா அது ஜென்ரலா இருக்கும், காமன் டு மெனி பீப்பிள், எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மூணாவது ஜென்ரல், ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. நாலாவது, இந்த சோஷியல் ஃபேக்டை சொசைட்டி தான் உருவாக்குது, பட் என்ன பண்ணாது, பிளான் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கும். ஸோ ஜெனரேஸ். இந்த 4 தான் ஃபீச்சர் ஆஃப் சோஷியல் ஃபேக்ட். லிங்க் பண்ண முடியுதுல, ஓரளவுக்கு புரிஞ்சுதுல? அப்ப நீங்க ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்படுறீங்க, அது சோஷியல் ஃபேக்டா இல்லைன்னு செக் பண்றதுக்கு இந்த 4 ஃபீச்சர் பார்க்கணும். இதை ஒரு இண்டிவிஜுவல் உருவாக்கல, பட் நான் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா கம்பல் பண்ண சொசைட்டி. நான் மட்டும் இல்ல, எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஜெனரலிஸ்டிக், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இது இருக்கும். ஜெனரேஸ், அதுவா உருவாகும், ரொம்ப காலத்துக்கு அதுவா மாறிட்டே இருக்கும். ஓகேல? இப்போ அடுத்த பாயிண்ட், பட் ஒன் செகண்ட் ஸ்மால் ரிவிஷன். வாட் இஸ் சோஷியல் ஃபேக்ட்? உங்களோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு விஷயம், உங்களோட கிடையாது, சொசைட்டில ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம். சோஷியல் ஃபேக்டோட ஃபீச்சர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போறது சோஷியல் ஃபேக்டோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். இப்போ பார்த்தோம்ல, நேஷனலிசம். ஃபார் எக்ஸாம்பிள், நேஷனலிசம்ன்றது பொருள் கிடையாதுல்ல, கண்ணில் பார்க்க முடியாது, ஒரு எமோஷன், இன்விசிபிள் தானே. ஸோ இன்விசிபிளான ஒரு விஷயம், பட் அவங்க என்ன பண்ணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். அண்ட் சிமிலர்லி மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட், கண்ணால பார்க்க முடியும் ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்டிடியூஷன், ஒரு புக் இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷன் புக், அது மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் உங்களை கண்ட்ரோல் பண்ணும், உங்க பிஹேவியர் கண்ட்ரோல் பண்ணும். கரெக்டா? இல்லை எப்படி வச்சுக்கலாம், கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், அவங்க சொல்ற ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்ப மக்களை கண்ட்ரோல் பண்ற சோஷியல் ஃபேக்ட்ல மெட்டீரியல் இருக்கு, நான் மெட்டீரியல் இருக்கு. டர்க்கெய்ம் எதை படிக்க சூஸ் பண்ணாருன்னா நான் மெட்டீரியல் படிக்க சூஸ் பண்ணாரு. என்ன ரீசன்? நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் தான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்டை உருவாக்கும். புரியுச்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலத்துல இருக்கிற ஒரு சோஷியல் ஃபேக்ட், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கேர்ளும் பாயும் ஈக்குவல் தான். ஒரு கிளாஸ் ரூம்ல பாய் கேர்ள் 2 பேரும் சேம் தான், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அப்ப இந்த விஷயம் எல்லா பாய்ஸையும் எப்படி பிஹேவ் பண்ணுன்றத இம்பாக்ட் பண்ணுது. பட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். ஸோ அந்த வியூ தான் என்ன உருவாக்கலாம், நாளைக்கு ஒரு லா உருவாக்கலாம், ஒரு லா புக்கை உருவாக்கலாம். இந்த லா புக் என்ன பண்ணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணும். மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட்.
ஸோ டர்கெய்ம் சோஷியாலஜியில் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது சோஷியல் ஃபேக்ட். ஸோ இந்த டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டர்கெய்ம் சோஷியாலஜி சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்த மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் சோஷியல் ஃபேக்ட். லிங்க் பண்ண முடியுதா? டாக்டர்ஸ் எதை படிப்பாங்க? நோயை படிப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் மென்டல் ஹெல்த்தை படிப்பாங்க. சோஷியாலஜி எதை படிக்கணும்? சோஷியல் ஃபேக்டை படிக்கணும். அப்போ ஒரு சப்ஜெக்டோட கோர் சிலபஸ் டிகோட் பண்ணது யாருன்னா டர்கெய்ம். ஸோ வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சோஷியாலஜி அப்படி கேட்டால் டர்கெய்ம் சொல்றாரு சோஷியல் ஃபேக்ட் சொல்றாரு. இன்ஃபேக்ட் எல்லா யங் சயின்டிஸ்டையும் சோஷியல் ஃபேக்ட் அப்சர்வ் பண்ண சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் சோஷியல் ஃபேக்ட் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நீங்க ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, யங் சோஷியாலஜிஸ்ட் இல்ல யங் திங்கரா இருக்கீங்க, யங் திங்கரா மாறணும் ஆசைப்படுறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்க சுத்தி இருக்கிற உலகத்தை பாருங்க. உங்களோட எய்ம் என்ன? சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மக்களோட பிஹேவியர் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது யூ ஹேவ் டு நோட்டீஸ் தி பீப்பிள்ஸ் பிஹேவியர். மக்களோட பிஹேவியர் அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்தாதான் சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி வச்சுக்கலாம். இப்போ நான் பார்க்குறேன் எல்லா மேரேஜ்லுமே டவுரின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. அது ஒரு பிஹேவியர். அந்த பிஹேவியர் இருந்தா சொசைட்டில ஈக்குவாலிட்டி இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது. சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண யோசிக்கிறீங்க. அப்படி என்ன பண்ணணும்? இந்த பிஹேவியரை டவுரி பிஹேவியரை படிக்கணும். எப்படி படிக்கணும்? மக்களோட பிஹேவியரை எப்படி படிக்கிறது? டர்கெய்ம் அதுக்கு சில ரூல்ஸ் சொல்றாரு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக ஒரு பிஹேவியர் படிச்சிட முடியும். படிச்சுட்டு சொல்யூஷன் தர முடியும். லாஜிக் புரியுதா? நீங்க வாடுற சொசைட்டில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் இருக்கு. அதை மாத்திரம் அனலைஸ் பண்றீங்கன்னா என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்? எப்படி படிக்கணும்? அந்த ரூல்ஸை முதல் முறையாக டர்கெய்ம் கொடுக்குறாரு. எப்படி ஒரு சயின்டிஸ்ட், ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, பயாலஜி படிச்சவங்க சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இயற்கையோட லாவை கண்டுபிடிக்கிறாங்களோ, சிமிலர்லி அதே அளவுக்கான சோஷியல் லாவை உருவாக்க முடியும். சோஷியல் லாவை உன்னால கண்டுபிடிக்க முடியும். நேச்சருக்குள்ள இருக்கிற லாவை எப்படி மற்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி சோஷியாலஜி சப்ஜெக்ட்டும் சொசைட்டிக்குள்ள இருக்கிற லாவை கண்டுபிடிக்க முடியும். சோஷியாலஜின்றது ஜஸ்ட் கிடையாது, பிலாசபி கிடையாது. இட் இஸ் ஆல்சோ ஏ சயின்டிஃபிக் சப்ஜெக்ட். ரேண்டமா இருக்கிற மக்களோட பிஹேவியரை, அந்த பிஹேவியர் ஏன் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை மாற்ற முடியும். எப்படி பிசிக்ஸ் உலகத்தை மாத்துதோ சிமிலர்லி சோஷியாலஜி உலகத்தை மாற்ற முடியும். அப்ப அதுக்கான ரூல்ஸ் என்ன? அது யார் தரா? டர்கெய்ம் தரார். ரொம்ப சிம்பிள் ரூல்ஸ் தான். நமக்கு தெரியும். இப்போ ஆடி பார்த்தும் இருக்கும், ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ பார்த்த பிஹேவியர் என்ன? டவுரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பிஹேவியரை அனலைஸ் பண்ற அளவுக்கு வர்த்தா இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பிஹேவியரை அனலைஸ் பண்ற அளவுக்கு வர்த்தா இருக்கா? அது தெரிஞ்சுக்கும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பிஹேவியர் இண்டிவிஜுவல் பிஹேவியரா இல்ல சோஷியல் பிஹேவியரான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றது. லாஜிக் புரியுதா? சில பேர் மட்டும் தான் பண்றாங்களா இல்ல எல்லா மக்களும் பண்றாங்களா அனலைஸ் பண்றது. ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? எல்லாரும் பண்றாங்க. அப்ப டவுரி இஸ் நாட் ஏ individual behavior, it is a social behavior. So this is the social fact. சொசைட்டில இருக்கிற ஒரு ஃபேக்ட். அது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சா? நீங்க ஒரு பிஹேவியர் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிஹேவியர் சோஷியல் ஃபேக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. உடனே அர்த்தம் அந்த பிஹேவியரை எல்லா மக்களும் பண்றாங்க, எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்து மேல எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஒரு காமன் பிலீஃப் இருக்கு, கலெக்டிவ் எமோஷன் இருக்கு, கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாரும் ஃபாலோ பண்றதுனால தட் இஸ் என்னது? இட் இஸ் எ ஃபேக்ட், சோஷியல் ஃபேக்ட். எப்படி நேச்சுரல் ஃபேக்ட் இருக்கோ, பிசிக்கல்ல ஃபேக்ட் இருக்கோ, சொசைட்டில ஒரு ஃபேக்டா இருக்கு. மக்கள் ஸ்ட்ராங்கா அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ எந்த பிஹேவியர் சோஷியல் ஃபேக்டா இருக்கோ அதை என்ன பண்ணலாம்? அனலைஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? டவுரி இஸ் ஏ சோஷியல் ஃபேக்ட். ஸோ எப்போ ஒரு சோஷியல் ஃபேக்ட் முடிவாயிடுச்சோ அடுத்து என்ன பண்ணணும்? இதை அப்சர்வ் பண்றதுக்கு முன்னாடி, கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடி நீ ஒரு சயின்டிஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ண போற. ஸோ டவுரின்ற சோஷியல் ஃபேக்ட் கரெக்டா தப்பா, சொசைட்டிக்கு பாசிட்டிவா நெகட்டிவ் அப்படின்ற முடிவுக்கு வராது. ட்ரீட் தி சோஷியல் ஃபேக்ட் ஆஸ் தி திங்ஸ். எப்படி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பொருளை பார்ப்பாரோ, ஒரு கல்லை பார்ப்பாரோ, ஒரு பிளான்ட்டை பார்ப்பாரோ, எப்படி நியூட்ரல் அப்சர்வ் பண்ணுவாரோ, வேல்யூ நியூட்ரல் அப்சர்வ் பண்ணுவாரோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணு. ஓகே. உனக்கு தப்பு நீ முடிவு பண்ணிட்டுனா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போற? அந்த சோஷியல் ஃபேக்ட் பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணுவல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுவேன். அது பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், you have to treat the social fact as the things in value neutral. இப்போ என்ன பண்ணு? டவுரி பத்தி டேட்டாவை கலெக்ட் பண்ணு. கலெக்ட் தி டேட்டா. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லசா? இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷார்ட் பண்ணிட்டேன். அகைன் சொல்றேன். இப்போ என்ன பண்றோம்? சோஷியல் ஃபேக்ட் அனலைஸ் பண்றோம், வேல்யூ நியூட்ரலா பண்றோம், அதை பத்தியான டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிஹேவியர் சோஷியல் ஃபேக்ட்னு முடிவு பண்றோம்ல, எதை வச்சு முடிவு பண்றோம்? நிறைய காரணங்கள் இருக்கு. நான் ஒரு காரணம் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கணும்? ஒருத்தரோட பிஹேவியர் இண்டிவிஜுவல் பிஹேவியர் கிடையாது, இட் இஸ் எக்ஸ்டர்னலா செக் பண்ணிக்கும். லாஜிக் புரிஞ்சா? ஒரு பிஹேவியர் அனலைஸ் பண்ண போறோம்னா அதுக்கு முன்னாடி அந்த பிஹேவியர் சோஷியல் ஃபேக்டா இருக்கான்னு என்ன பண்ணு? அனலைஸ் பண்ணு. எப்படி அனலைஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் டவுரின்ற பிஹேவியர் யார் பண்றா? ஒரு இண்டிவிஜுவல் உருவாக்குறதா? இல்ல. இப்போ புதுசா ஒரு ஃபேமிலி உருவாக்குது, அந்த ஃபேமிலி ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ டவுரி உருவாக்கல. இது நமக்குள்ள கிடையாது, இட் இஸ் எக்ஸ்டர்னல், சொசைட்டில இருக்கிற ஒரு விஷயம். அதை நீ ஃபாலோ பண்றதை தவிர நீ உருவாக்கல. லாஜிக் புரிஞ்சா? நீ ஒரு பிஹேவியரை அனலைஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அந்த பிஹேவியர் இண்டிவிஜுவல் பிஹேவியரா, எக்ஸ்டர்னல் பிஹேவியரா? சொசைட்டி சொன்னதை என்ன பண்ணுது? ஃபாலோ பண்ணுது. எக்ஸ்டர்னல் பிஹேவியர். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது, அது எக்ஸ்டர்னலா இருந்தாலும் அது எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா? நீ மட்டும் தான் ஃபாலோ பண்றியா? எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஜென்ரல் ஊர்ல மட்டும் இல்லாம எல்லா ஊர்லயும் இருக்கா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. உனக்கு புரியுதுல? நம்ம என்ன ஒரு பிஹேவியர் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் வச்சுக்கோ. இந்த லிஸ்ட்லாம் ஓகே ஆச்சுன்னா மட்டும் என்ன பண்ண அனலைஸ் பண்ணு. இல்லைன்னா என்ன இருக்கும்? அது இண்டிவிஜுவல் பிஹேவியரா இருக்கும். அது என்ன பண்ண? சோஷியாலஜிஸ்ட் நீ கவலைப்பட வேணாம். சோஷியாலஜிஸ்ட் ஒரு பிஹேவியரை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல செக் பண்ணிக்கும். அது இண்டிவிஜுவல் பிஹேவியரா, எக்ஸ்டர்னல் பிஹேவியரா, சொசைட்டி உருவாக்குனது. நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களா? நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. மூணாவது, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஓகே, நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுமா? ஒருவேளை நீ ஃபாலோ பண்ணாம இருக்க, சொசைட்டி ஃப்ரீயா விட்டுருமா? விடாது. இட் இஸ் கோயர்சிவ். ஸோ எந்த பிஹேவியர் நாம உருவாக்கல, எக்ஸ்டர்னலா இருக்கு, ஜென்ரலா எல்லாரும் ஃபாலோ பண்றது, அண்ட் ஆல்சோ அதை நீ ஃபாலோ பண்ணலனா சொசைட்டி என்ன பண்ணும்? உன்னை ஃபோர்ஸ் பண்ணும். சோஷியல் ஃபோர்ஸ். சொசைட்டி ஃபோர்ஸ் பண்ணி டவுரி கொடுக்க வைக்கும். உனக்கு மேரேஜ் நடக்காது. அப்ப அந்த 3 ரூல்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா, சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பிஹேவியர் இஸ் சோஷியல் ஃபேக்ட். அப்ப எந்த பிஹேவியர் சோஷியல் ஃபேக்டா இருக்கோ அதை படிக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டா? உங்களுக்கு புரிஞ்சா? சோஷியாலஜிஸ்ட்
மஸ்ட் ஸ்டடி ஒன்லி தி சோஷியல் ஃபேக்ட். சொசைட்டில நிறைய பிஹேவியர் இருக்கும். நீ சூஸ் பண்ற பிஹேவியர் வந்து சோஷியல் ஃபேக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. எப்படி செக் பண்றது? அந்த பிஹேவியர் வந்து இண்டிவிஜுவல் பிஹேவியரா, எக்ஸ்டர்னல் பிஹேவியரா, இன்எவிட்டபிளா இருக்கா, எல்லார்கிட்டயும் இருக்கா, சொசைட்டி அதை ஃபோர்ஸும் பண்ணுதா, கோயர்சிவா இருக்கா, விச் மீன்ஸ் அது ஜஸ்ட் ஒரு பிஹேவியர் கிடையாது, அந்த சொசைட்டியோட ஒரு ஃபேக்டா மாறிடுச்சு. எப்படி வந்து ஒரு செடி வந்து கிரீனா இருக்கும், சயின்டிபிக் ஃபேக்டோ, அதே மாதிரி ஒரு கேர்ள் லைஃப்ல மேரேஜ் ஆகும்போது டவுரின்றது சோஷியல் ஃபேக்ட், அது உண்மையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சோஷியல் ஃபேக்ட் தான் என்ன பண்ணணும், நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ அடுத்து இப்போ சொல்லுங்க, நாம எந்த சோஷியல் ஃபேக்டை படிக்கிறோம்? டவுரியை படிக்கிறோம். அதையும் படிக்கிறோம். என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு அந்த பிஹேவியர் வந்து இந்த பிஹேவியர்னால தான் சொசைட்டில இன்டகிரேஷன்ல கேர்ள்ஸ் லைஃப் பாதிப்பு ஏற்படுது, அவங்க ஹாப்பியா இல்லை நான் யோசிக்கிறேன். அப்போ அந்த பிஹேவியரை சரி பண்ண முடியுமா? அந்த பிஹேவியர் ஏன் வந்துச்சு, அதை மாற்ற முடியும் ட்ரை பண்றேன். அப்போ ட்ரை பண்றதுக்கு முன்னாடி அது சோஷியல் ஃபேக்டா இருக்கா செக் பண்ணிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணும், அந்த சோஷியல் ஃபேக்டர் வந்து தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், பட் நீ என்ன பண்ண போற, படிக்க போற, அப்சர்வ் பண்ண போற. அப்போ உனக்கு வந்து அந்த ஃபேக்ட் மேல இது கரெக்ட் இது தப்புன்னு உனக்கு ஒப்பீனியன் கூடாது, பிகாஸ் யூ ஆர் ஏ சயின்டிஸ்ட். கரெக்டா? எப்படி வந்து ஒரு லேப்ல ஒரு டாக்டரோ இல்லை கெமிஸ்ட்ரி படிச்சவங்களோ, பிசிக்ஸ் படிச்சவங்களோ, இல்லை பாட்னி படிச்சவங்களோ ஒரு கல் அப்சர்வ் பண்ணும்போது கூட நியூட்ரல் அப்சர்வ் பண்றாங்களோ, அந்த மாதிரி சோஷியல் ஃபேக்ட் அப்சர்வ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வேல்யூ நியூட்ரல். என்ன ரீசன்? நீ பண்ண போறது சயின்டிபிக் ஸ்டடி. சயின்டிபிக் ஸ்டடி பண்ணும்போது உன் மைண்டுக்குள்ள ப்ரீஜுடிஸ் வச்சுட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்? செகண்ட் ஸ்டெப் என்ன எடுத்து அந்த சோஷியல் ஃபேக்டை பத்தியான டேட்டாவை கலெக்ட் பண்ணு. டேட்டா புரியுதா? எத்தனை பேர் டவுரி தராங்க, எந்த ஃபேமிலி அதிகமா தருது, ரிச்சா புவரா, படிச்சவங்களா படிக்காதவங்களா, வில்லேஜா அர்பனா, ஹை கேஸ்டா லோ கேஸ்டா, ஹிந்து ரிலிஜனா கிறிஸ்டின் ரிலிஜனா, அப்போ எவ்வளவு டவுரி நடக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டோட்டலா இந்தியா முழுக்க டவுரி எவ்வளவு நடக்குது, எவ்வளவு வேல்யூ தராங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்றோம், அந்த டேட்டாவை நிறைய குரூப்பா பிரிக்கிறோம். டிஃப்ரெண்ட் குரூப்ஸா பிரிச்சு என்ன பண்றோம், அனலைஸ் பண்றோம். அப்படி ஆல்ரெடி நீ முடிவு வச்சிருந்தா இல்ல டவுரின்றது தப்பு, அது யார் பண்றாங்கன்னா ஹை கேஸ்ட் தான் பண்றாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டனா டேட்டா பண்ணுவேன், ஹை கேஸ்ட் மக்கள் தான் அதிகமாக தராங்க டேட்டா எடுத்துருவேன். சோஷியாலஜிஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, ஆக்டிவிஸ்ட் மாதிரி உடனே யோசிக்கக்கூடாது. யூ ஹேவ் டு பி சயின்டிஸ்ட். டேட்டா கலெக்ட் பண்ணு, கம்பேர் பண்ணி அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கான்சென்ட்ரேஷன் பண்ணலாமா, வாட் இஸ் தி ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட், இல்லைனா வாட் இஸ் தி ரூல் ஃபார் சோஷியாலஜிக்கல் என்கொயரி, ட்ரீட் தி சோஷியல் ஃபேக்ட் ஆஸ் தி திங்ஸ். ரெண்டாவது, கலெக்ட் டேட்டா அபவுட் தட் சோஷியல் ஃபேக்ட். எவ்வளவு டவுரி தராங்க, எந்த ஊர்ல தராங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டாஸ் என்ன பண்ணு, கம்பேர் பண்ணு. லாஜிக் புரியுதா? மல்டி வேரியன்ட் அனாலிசிஸ். டவுரி யார் அதிகமாக தராங்க, இல்ல டவுரி யார் கம்மியா தராங்க. நிறைய குரூப் பாத்தீங்களா, ஹைலி எஜுகேட்டடா இருந்தாலும் டவுரி எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. நீ டீச்சரு, நீ இன்ஜினியர், நீ டாக்டர் மாப்பிளனா அதிக டவுரி. அப்ப எஜுகேஷனுக்கும் டவுரிக்கும் லிங்க் இல்ல. லாஜிக் புரிஞ்சா? நல்ல எஜுகேஷன் இருந்துச்சுன்னா ஒரு சொசைட்டில எஜுகேஷன் அதிகமாக டவுரி குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த லா கரெக்டா தப்பான லா. இன்ஜினியரிங் மெடிக்கல் ப்ரொஃபஷன் எக்ஸ்பெக்டிங் தி மோர் டவுரி. அப்ப என்ன ஆகல, இந்த மல்டி வேரியன்ட் அனாலிசிஸ் ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. அடுத்து போலாம். அடுத்த குரூப் எஜுகேஷன் கம்மியா இருக்கிறவங்க. எஜுகேஷன் கம்மியா இருந்தா டவுரி கம்மியா இருக்கா? இல்ல. அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி டவுரி இருக்கு. எஜுகேஷன் பேஸ் பண்ணி டவுரியை மாற்ற முடியாது. வேற எப்படி மாற்றலாம்? பணக்காரங்க புவர், இந்த இன்கம் மாறும்போது டவுரி மாறுதா? இல்ல. ரிச்சா இருந்தா என்ன பண்றாங்க, டவுரி அதிகமா தர வேண்டிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அம்பானி இன்னும் பெருசா பண்ணணும், டவுரின்றது கிஃப்டா மாற்றணும். அப்ப ரிச் புவர்ன்ற குரூப்னால டவுரி இல்ல. அடுத்து அந்த டேட்டாவில் வில்லேஜ் மக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க, அர்பன் நிறைய கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கா பார்த்தா இல்ல. வில்லேஜ் மக்கள் டவுரி கொடுத்துருக்காங்க, அர்பன் மக்களும் டவுரி பேர் கிஃப்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகல, இது வரைக்கும் லா உருவாக்க முடியல. அதாவது டவுரிக்கான காசை வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, லிங்க் பண்ண முடியல. அதனால வாட் இஸ் தி காஸ் ஆஃப் ரெயின்? எவாபரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மழை அதிகமாக பெய்யும். வாட் இஸ் தி காஸ் ஆஃப் டவுரி? லோ எஜுகேஷன். இல்ல. லோ எஜுகேஷன் டவுரி இருக்கு. லோ கேஸ்டா இருந்துச்சுன்னா டவுரி கம்மியா இருக்கும். இல்ல. லோ கேஸ்ட்லயும் அவங்க ஏற்ற மாதிரி டவுரி என்ன பண்றாங்க, கடன் வாங்கி பண்றாங்க. ஹை கேஸ்ட்னா இன்னும் அதிகமான டவுரி. ஒருவேளை ஹிந்து ரிலிஜன் தான் காஸ் ஆஃப் டவுரியா கேட்டா இல்ல. எல்லா ரிலிஜன்லயுமே டவுரி வந்துருச்சு, இன்டர்னலைஸ் ஆயிடுச்சு. சோ வாட் இஸ் தி ரியல் காஸ்? சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகேவா? நியூட்ரல் அப்சர்வ் பண்றோம், டேட்டா கலெக்ட் பண்றோம், கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றோம், மல்டி அனாலிசிஸ் பண்றோம், கன்காமினன்ட் வேரியேஷன் பண்றோம், அதை லிங்க் பண்றோம், காஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். அடுத்து பாக்குறோம் சில லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் டவுரி வாங்கல, அனலைஸ் பண்றோம். ரெண்டு ரீசன் கிடைக்குது. எந்த ஃபேமிலில எந்த ஊர்ல பேட்ரியார்கி வேல்யூ கம்மியா இருக்கும், அங்க டவுரி கம்மியா இருக்கு. இதை கம்பேர் பண்றோம். ஹையர் எஜுகேஷன், ஹையர் கேஸ்ட், ரிச் பீப்பிள் பட் நோ பேட்ரியார்கினா டவுரி கம்மியா இருக்கு. கண்டுபிடிச்சாச்சு, லாவா கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ல டவுரி கம்மியா இருக்கு. அப்ப ஹைலி எஜுகேட்டட் பீப்பிள் டாக்டர் படிச்சிருக்காங்க, டவுரி வாங்குறாங்க. அதே டாக்டர் கேஸ்ட் மேரேஜ் வேணாம், எண்டோகமி வேணாம், கேஸ்டுக்குள்ள மேரேஜ் பண்ண வேணாம், இன்டர் கேஸ்ட் பண்ணிக்கலாம், லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம், அங்க டவுரி கம்மியா இருக்கு. ஸோ லாவா கண்டுபிடிச்சாச்சு. மெயின் ரூட் காஸ் என்ன? கேஸ்ட் பேட்ரியார்கி. நீ எவ்வளவுதான் படிச்சாலும் டவுரி வாங்குறேன்னு அர்த்தம். ஸோ கேஸ்ட் பிளஸ் பேட்ரியார்கி இஸ் ஈக்குவல் டு டவுரி. டவுரின்றது என்னது? ஜுவல்லா இருக்கலாம், காரா இருக்கலாம். இது என்னது? ஒரு சோஷியல் ஃபேக்ட். இதெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன சோஷியல் ஃபேக்ட்? மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். இந்த மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் காரணம் என்ன? நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். அதாவது கேஸ்ட்ன்றது என்னது? ஒரு கலெக்டிவ் பிலீஃப், கலெக்டிவ் எமோஷன். சொசைட்டி எக்ஸ்டர்னலா மக்களை ஃபாலோ பண்ண சொல்லுது, கோயர்சிவா இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்போ ஒரு சோஷியல் ஃபேக்ட் உருவாகுதுன்னா அது காரணம் இருக்கும், இன்னொரு சோஷியல் ஃபேக்டா இருக்கும். அது புரியுதா? அப்போ டவுரியை நம்ம அபாலிஷ் பண்ணணும்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணணும்? இந்த நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் இருக்குல்ல, கார் வாங்கி கொடுத்துறாம இருந்தா, நகை போடாம இருந்தா குறையாது. நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்டரை வீக்கன் பண்ணணும், கேஸ்டையும் பேட்டருக்கு வீக்கன் பண்ணணும். லா உருவாக்கியாச்சு. எவாபரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மழை எப்படி பெய்யும் சொன்னமோ, அதே மாதிரி கேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, கேஸ்ட் மேரேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா டவுரி அதிகமாக இருக்கும். பேட்ரியார்கி வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா டவுரி அதிகமாக இருக்கும். லா கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லுங்களேன். வாட் இஸ் சோஷியல் ஃபேக்ட்? சொசைட்டியோட ஒரு கலெக்டிவ் பிலீஃப் உங்களை என்ன பண்ணும்? இம்பாக்ட் பண்ணும், உங்க பிஹேவியரை மாற்றும், உங்களை அதை பண்ண சொல்லி
ஃபோர்ஸ் பண்ணும். தட் இஸ் சோஷியல் ஃபேக்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ ரிசர்ச் இதோட முடியல, நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஒரு சோஷியல் ஃபேக்டை அப்சர்வ் பண்ண போறீங்க, டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க, கம்பேர் பண்றீங்க, ஓகேவா? அதோட காசை கண்டுபிடிச்சாச்சு. பிளஸ் அண்ட் ஆல்சோ அந்த சோஷியல் ஃபேக்டோட ஃபங்க்ஷனையும் அப்சர்வ் பண்ணணும். உங்களுக்கு புரிச்சா? அதாவது டவுரிக்கு என்ன காசுன்றதை கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? ஜென்ரலா யோசிங்களேன், டவுரின்றது ஒரு பிஹேவியர் தானே, அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க தானே. இப்போ கஷ்டப்பட்டும் இத்தனை வருஷமா டவுரி வந்து சொசைட்டியில் இருக்குன்னா, சொசைட்டியில் டவுரின்றது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு சோஷியல் ஃபேக்ட் வந்து நம்ம ஊரில் ரொம்ப காலமாக இருக்குன்னா அந்த சோஷியல் ஃபேக்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். அது என்ன ஃபங்க்ஷன் பாருங்க. லாஜிக் புரியுதா? எல்லாருமே டவுரி ப்ராக்டிஸ் பண்றோம்னா அது ப்ராக்டிஸ் பண்றது வழியாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொசைட்டி நடக்குது. என்ன ஃபங்க்ஷன்? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டஸ், கேஸ்ட் ஸ்டேட்டஸ், கிளாஸ் ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு ஜென்ரேஷனா கேஸ்ட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணணும், கிளாஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் வழி என்னது? டவுரி. ஸோ இட் டஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைரார்கி. கேஸ்ட், கிளாஸ், ஜெண்டர்ல ஹைரார்கி உருவாக்கணும்னா எல்லா காலகட்டத்தில் இருக்கணும்னா அந்த ஹைரார்கி ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டவுரி. இது ஓல்டு சொசைட்டியில். சொசைட்டி இப்போ மாடர்னா மாறிடுச்சு. மாடர்னா மாறினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இட் பிகம்ஸ் எ மார்க்கெட். அது ஒரு எக்கானமி இருக்கு. மேரேஜ் பிகம்ஸ் தி மார்க்கெட். ஓகேல? ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்க எந்த பிஹேவியர் வேணா எடுத்து அது சோஷியல் ஃபேக்டர் செக் பண்ணிட்டு அதுக்கான டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கம்பேர் பண்ணி அதோட காசு என்ன ஃபங்க்ஷனை பார்த்துட்டு லா உருவாக்க முடியும். திஸ் இஸ் தி ஸ்டெப்ஸ் டு அனலைஸ் தி சோஷியல் பிஹேவியர், சோஷியல் என்கொயரி. ஓகேவா? இது மட்டும் கிடையாதுங்க, எதை வேணா நீங்க அனலைஸ் பண்ணலாம். எனக்கு தோணுது, ஓகேவா, நான் வெளியே போனா எல்லாருமே எல்லார் கையிலும் ஒரு ஃபோன் இருக்கு, ஃபோனே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பிஹேவியர் வந்து தப்பா தெரிற மாதிரி இருக்கு. இந்த பிஹேவியர் என்ன பண்ண போறேன்? அனலைஸ் பண்ண போறேன். டர்கெம் சோஷியாலஜிக்கல் லெவலில் அனலைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பிஹேவியர் வந்து சோஷியல் ஃபேக்டா அனலைஸ் பண்றேன். சோஷியல் ஃபேக்ட் தான். ஏன்னா அது இண்டிவிஜுவல் பிஹேவியர் மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களே. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அது கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். திஸ் ஃபோன் அடிக்ஷன் பிஹேவியர் இஸ் எக்ஸ்டர்னல் டு தி இண்டிவிஜுவல். தட் இஸ் கோயர்சிவ். நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பார்த்துட்டியா, ஏன் பார்க்கல, ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாரு, இட் இஸ் கோயர்சிவ். ஸோ ஃபோன் அடிக்ஷன் இஸ் தி சோஷியல் ஃபேக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? தைரியம் அப்சர்வ் பண்ண போறேன், டேட்டாவை கலெக்ட் பண்றேன். என்ன பண்றேன்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, என்னால் மெஷர் பண்ண முடியுது. 6 hours, 8 hours, 10 hours டவுரி இவ்வளோ வாங்குறாங்க. ஸோ சோஷியல் பிஹேவியரை மெஷர் பண்ண முடியுது. கரெக்டாக சயின்டிஸ்ட் தான் மெஷர் பண்ணுவாங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ சொசைட்டியும் சோஷியாலஜி என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஃபோன் அடிக்ஷன் கேன் பி மெஷர்ட், கேன் கலெக்ட் தி டேட்டா. கலெக்ட் பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன். யார் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க? பாயா இருந்தால் ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? இல்லை, கேர்ள் யூஸ் பண்ணுறாங்க. பாய், கேர்ள், ஸ்டூடெண்ட், டீச்சர், வில்லேஜ், அர்பன், டாப்பரு, நான் டாப்பரு, பேரண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், எல்லா இடத்துலையுமே எல்லா குரூப்ஸ்ல என்ன இருக்கு? ஃபோன் அடிக்ஷன் இருக்கு. அது புரியுதா? ஒரு பேரண்டோட எஜுகேஷன் சூப்பரா இருக்கிறதுனால ஃபோன் அடிக்ஷன் கம்மின்னு சொல்ல முடியல, ஈக்குவல் பண்ண முடியல, லா உருவாக்க முடியல. இவன் ரிச்சா இருக்கிறதுனால ஃபோனை கம்மியா பாக்குறான், அந்த லா ஒர்க் அவுட் ஆக முடியுது. வாட் இஸ் தி ட்ரூ காஸ்? சோஷியல் இன்டகிரேஷன், ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இல்ல, டீப் ஃபேமிலி டாக் டைம் இல்ல, ஹாபி குரூப்ஸ்னு கிடையாது, ஹாபி கிளப்னு கிடையாது. இந்த டேட்டா வச்சு அனலைஸ் பண்றேன். அதிகமா படிச்சவங்க ஒரு ஹாபி குரூப் இருக்கு, அப்ப என்ன ஆகுது? மொபைல் அடிக்ஷன் டைம் கம்மியாகுது. படிக்காதவங்க அவங்களுக்கு ஒரு ஹாபி குரூப் இருக்கு, அடிக்ஷன் டைம் கம்மியாகுது. அப்ப படிப்பு விஷயம் கிடையாது, காசு விஷயம் கிடையாது, சோஷியல் டிஸ்கனெக்ஷன் தான் ப்ராப்ளம். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த சோஷியல் டிஸ்கனெக்ஷனை மறுபடியும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஹாபி உருவாக்குறதுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் உருவாக்குறதுக்கு, இன்டெகிரிட்டி உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? பாலிசி பண்ணணும். உங்க ஊர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வைக்கலாம், அதுக்கு ஃப்ரீ டிக்கெட் தரலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக அது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் 1890s உருவாக்குனது. அந்த டைம்ல சூசைட் பண்ணதை பார்த்தா அவர் மென்டல் சொல்லுவோம், அவர் இண்டிவிஜுவல் பிஹேவியர் சொல்லுவோம், அவர் எமோஷனல் வீக்காக சொல்லுவோம். அப்படி கிடையாது. சொசைட்டி அதுக்கு காரணம். ஏதோ ஒரு சோஷியல் ஃபோர்ஸ் அவர் இம்பாக்ட் பண்ணியிருக்கு, அதை அனலைஸ் பண்ணியிருக்காரு, ரூல்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்றோம்? ஆர்கியூ பண்றோம். நம்ம ஹிந்து பேப்பர்ல சென்டர் பேஜ் இருக்குல்ல, லீட் ஆர்டிகல், செகண்ட் பேஜ்ல இங்க இருக்குல்ல, சென்டர் பேஜ்ல இங்க ஒரு ஆர்டிகல் இருக்குல்ல, இது ஃபுல்லாவே சோஷியல் டேட்டாஸ். ஒரு சோஷியல் ஃபேக்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கான டேட்டா அப்சர்வ் பண்றோம்ல, டேட்டா கலெக்ட் பண்றது இந்த ஷீட். அதுக்கு பேர் டேட்டா ஷீட் தான். சரி, ஒரு சோஷியாலஜிஸ்டா இருந்தீங்கன்னா அந்த டேட்டா அனாலிசிஸ் டெய்லி ஃபாலோ பண்ணும். ஓகேல? ஓரளவுக்கு புரிஞ்சுல? நான் ஜஸ்ட் ரிவிஷன் தான் பண்றேன். ஓகேவா? சில பாயிண்ட் மிஸ் பண்ணிருந்தா அது ஹேண்ட் அவுட்ல எல்லாமே கவர் ஆகிடும். ஹேண்ட் அவுட் டீடைல்டா இப்போ கிளாஸ் உங்களுக்கு புரியல புரிஞ்சது. ஓகே, அடுத்து போகலாம். ஸோ டர்கெம் சோஷியாலஜியில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிலிஜியன். ஸோ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், ரிலிஜனை ஏன் படிக்கிறாரு? எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த சொசைட்டிக்கு போனாலும் கண்டிப்பாக இருக்கும் ரிலிஜன் இருக்கும். ஸோ ரிலிஜன் இஸ் ஏ யூனிவர்சல் சோஷியல் ஃபேக்ட். ஸோ சேம் தான் டர்கெம் தெளிவாக முடிவு பண்ணிட்டாரு. சோஷியாலஜிஸ்ட் மஸ்ட் ஸ்டடி தி சோஷியல் ஃபேக்ட். அப்போ இருக்கிறதுலே மக்கள் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு சோஷியல் ஃபேக்ட் வந்து ரிலிஜன். ஸோ வாட் இஸ் ரிலிஜன்? அப்போ ரிலிஜன்றது ஒரு சோஷியல் ஃபேக்ட்னா அந்த சோஷியல் ஃபேக்ட் உருவானதுக்கான இன்னொரு காசுனா இருக்கும், சோஷியல் ஃபேக்டா இருக்குமா? அந்த சோஷியல் ஃபேக்ட் என்ன? ஸோ ரிலிஜனை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்போ சொல்லுங்க, ரிலிஜன் இஸ் ஏ பேத்தாலஜிக்கல் சோஷியல் ஃபேக்டா, நார்மல் சோஷியல் ஃபேக்டா? எல்லா ஊர்லயும் இருக்கு, விச் மீன்ஸ் இட் இஸ் எ நார்மல் சோஷியல் ஃபேக்ட். ஸோ ரிலிஜனை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட எய்ம் என்ன? இந்த ரிலிஜனோட பேசிக் ஃபார்ம் என்ன, எலிமெண்டரி ஃபார்ம் என்ன, எப்படி உருவாயிருக்கும்? அப்ப அந்த பேசிக் ஃபார்ம் படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காம்ப்ளெக்ஸ் சொசைட்டிக்கு போகணுமா, சிம்பிள் சொசைட்டிக்கு போகணுமா? சிம்பிள் சொசைட்டில என்ன முடிவு பண்றாரு? ஓகே, அப்ப நம்ம வந்து ஒரு ட்ரைபுக்கு போகலாம். ஈவன் ட்ரைப்ல கூட என்ன இருக்கு? ரிலிஜன் இருக்கு. அப்போ ரிலிஜன் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தை ஆரம்பிச்சிருக்கோம்னா எங்க ஆரம்பிச்சிருக்கோம்? ட்ரைபல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ட்ரைபல் சொசைட்டிக்கு போனீங்கன்னா ரிலிஜன் என்ன பண்ண முடியும்? ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பார்க்க முடியும். அப்போ அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருந்து ரிலிஜனை படிக்க ஆரம்பிக்கலாம். லாஸ்டா பேசுறது ரெக்கார்ட் ஆகும் நினைக்கிறேன், அகைன் சொல்றேன். டர்கெமோட மெயின் எய்ம் என்ன? ரிலிஜனை அதோட பேசிக் ஃபார்ம்ல படிக்கணும், எலிமெண்டரி ஃபார்ம்ல படிக்கணும். அப்படின்னா நம்ம எங்க போக கூடாது? மாடர்ன் சொசைட்டிக்கு போக கூடாது. ஆல்ரெடி சொசைட்டி இருக்கு, காம்ப்ளெக்ஸா இருக்கு, ரிலிஜன் காம்ப்ளெக்ஸா இருக்கும், படிக்கிறது டஃப். ஸோ யூ ஹேவ் டு கோ டு சிம்பிள் சொசைட்டி. ஸோ டர்கெம் கோஸ் டு சிம்பிள் சொசைட்டி. ஞாபகம் இருக்குல்ல, எதை சூஸ் பண்றாரு? அருந்தா ட்ரைப்ஸ் தானே? எஸ், யோசிக்க முடியுதா? அவர் எடுத்த உடனே ஹிந்து ரிலிஜன், கிறிஸ்டியானிட்டி, ஒரு பெரிய ரிலிஜனை அனலைஸ் பண்ணல. எல்லா ரிலிஜனோட ஆரம்ப கட்டம் எப்படி இருக்கும்?
பேசிக் ஃபார்ம் இருக்கும். அந்த பேசிக் ஃபார்ம் எங்க இருக்கும்? கண்டிப்பா ட்ரைபல்ஸ் கிட்ட தான் இருக்கும். லாஜிக் புரியுதா? இந்த உலகத்தோட எல்லா ஃபார்மும் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஆரம்பிச்சிருக்கும்னா அது பேசிக் ஃபார்ம் எங்க ஆரம்பிச்சிருக்கும்? ட்ரைபல்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ட்ரைப்ஸ் கிட்ட இருந்து ரிலிஜனை படிக்க ஆரம்பிக்கலாம். காரணம் புரியுதா? அகைன் சொல்றேன். டேக் என்ன சொல்றாரு? ரிலிஜன் இஸ் ஏ சோஷியல் ஃபேக்ட். அப்படின்னா நீங்க ஆஸ்திரேலியா போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, இந்தியா போனாலும் சரி, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ரிலிஜன் இருந்தாலும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் காமனா ஒரு பேட்டர்ன் இருக்கும். அப்ப அந்த பேட்டர்ன் தான் ரிலிஜன். அப்ப நான் வந்து ட்ரைபல்ஸ்லேயே படிச்சாலும் அந்த பேட்டர்ன் பார்க்க முடியும். நான் அனலைஸ் பண்ண போறேன். ஓகே தானே? ஸோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஸோ எப்போ டர்க்கைம் வந்து ரிலிஜனை சோஷியல் ஃபேக்டா படிக்கிறாரோ, விச் மீன்ஸ் ரிலிஜன் இஸ் ஏ சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கிடையாது? ஒரு ரிலிஜனை ஒரு இண்டிவிஜுவலால உருவாக்க முடியாது. இட் இஸ் எக்ஸ்டர்னல். கரெக்டா? ரிலிஜன் இஸ் சோஷியல் ஃபேக்ட், therefore it should be external. ஸோ அந்த சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸை அனலைஸ் பண்றதுக்கு அருந்தா ட்ரைப்ஸ் போறாரா? அனலைஸ் பண்றாரா? அருந்தா ட்ரைப்ஸோட ரிலிஜியஸ் லைஃபை அனலைஸ் பண்றாரு. என்ன தெரிய வருது? அவங்க எது ரிலிஜன் சொல்றாங்க? ஏதோ ஒரு நைட்டு எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையை சுத்தி ஏதோ பிராக்டிஸ் பண்றாங்க. இந்த பிராக்டிஸ் என்ன இருக்கலாம்? சாப்பாடு சாப்பிடலாம், டான்ஸ் ஆடலாம், படைக்கலாம். எதுக்கு எல்லாம் பண்றாங்க? அது அவங்களோட நம்பிக்கை. ஸோ அருந்தா ட்ரைப்ஸ் கூட இருந்துட்டு வாட் இஸ் தி பேசிக் ஃபார்ம் ஆஃப் ரிலிஜனை அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. என்ன சொல்றாரு? வாட் இஸ் ரிலிஜன்? இட் இஸ் செட் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் பிராக்டிசஸ். நீங்க எங்க போனாலும் ஒரு ஊர்ல ரிலிஜன் இருக்குன்னா அங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா செட் ஆஃப் பிலீஃப்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் விச் பிரிங்ஸ் பீப்பிள் டுகெதர் அரவுண்ட் வாட் தே ரிகார்ட் as sacred. அப்போ ஒவ்வொரு மக்களுக்கும் ஏதோ ஒன்று மேல ஒரு புனிதம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அருந்தா ட்ரைப்ஸுக்கு அங்க ஒரு சிலை இருக்குல்ல, இந்த சிலை தான் அவங்களோட புனிதம். ஸோ அவங்களுக்கு எது புனிதமோ அதை என்ன மாற்றுவாங்க? கோயிலா மாற்றுவாங்க, சர்ச்சா மாற்றுவாங்க, எனிதிங், அதாவது கோயிலா மாற்றுவாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வாட் இஸ் ரிலிஜன்? ஒரு சிலை இருக்கும், சிலையா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம். சிம்பிளுக்கு இன்னொரு பேர் என்னது? டோட்டம். எல்லா ரிலிஜனுக்கும் ஒரு டோட்டம் இருக்கும். பிளஸ் அந்த டோட்டமை சுற்றி என்ன நடக்கும்? ஒரு ப்ராக்டிஸ் நடக்கும். அது என்னது? ரிச்சுவல்ஸ். ஸோ ரிச்சுவல்ஸ் plus totem plus belief is equal to religion. And also ஒவ்வொரு குறிப்பிட்ட மக்களுக்கும் ஒவ்வொரு டோட்டம் இருக்கு. இந்த குரூப் மக்களுக்கு டோட்டம் வேற. அப்படின்னா இது ஒரு கிளானு, இது ஒரு கிளான். ஒவ்வொரு சமூகமும் தனித்தனியா இருக்கிறதுக்கான காரணம், ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆனதுக்கான காரணம் என்னன்னா அந்த டோட்டம் தான். அந்த டோட்டம் மேல வச்சிருக்கிற சேக்ரெட்னஸ், பிலீஃப், ரிச்சுவல்ஸ், பிராக்டிசஸ். படத்துல என்ன பண்றாருன்னா இது எப்படி உருவாயிருக்கும்? ஒரு டோட்டம் இருக்கு, எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா, டான்ஸ்ன்றது ரிச்சுவல்ஸ் அவங்களுக்கு, அது பண்ணலாம். இந்த சிம்பிளுக்கு பண்ணலான்னு ஏன் தோணுது? அதுக்கு மெயின் ரீசன் என்ன? கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ். மீனிங் புரிச்சா? ஒரு கிளாஸ்ல பார்த்தது தான். இது ஒரு சிம்பிள், அதை விட்டுருங்க. அது அவங்க மேல அவங்களுக்கு அது புனிதம். ஒரு ஆள் இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாரு, ஒரு ஃபீல் கிடையாது. அதே பாட்டை, அதே டான்ஸை ஒரு 30 பேர், 40 பேர், 100 பேர் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு எனர்ஜி வரும்ல. அந்த எனர்ஜியை அவங்களுக்கு கொடுத்தது யாரு? அந்த இண்டிவிஜுவல் கிடையாது, அந்த குரூப். அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி கிடைக்குது, ஒரு கலெக்டிவ் வேல்யூ, கலெக்டிவ் எஃபரசன்ஸ். தட் இஸ் கால்ட் ரிலிஜன். யோசிக்க முடியுதுல? நம்ம சேம் இண்டிவிஜுவல் தனியா ரோட்ல போறதுக்கும் நம்ம கேங்கா சேர்ந்து ரோட்ல போறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த கலெக்டிவ் எஃபரசன்ஸ் தான் எதை உருவாக்குது? ரிலிஜன் உருவாக்குது. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுதுல? ஸோ அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி அகைன் ஒரே ஒரு கொஸ்டின். டோட்டம்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் டோட்டம்? எதை டோட்டம்னு சொல்றாங்க? டோட்டம் இஸ் சிம்பிளா? அது என்னவா இருக்கலாம்? கல்லா இருக்கலாம், இல்லை லீஃபா இருக்கலாம், இல்லை ஒரு அனிமலா இருக்கலாம். பட் வாட் இஸ் அல்டிமேட் எய்ம்? அந்த சிம்பிள் மேல மக்களுக்கு என்ன இருக்கு? கலெக்டிவ் பிலீஃப் இருக்கா? கலெக்டிவ் பிலீஃப் இருக்கா? கலெக்டிவ் பிலீஃப்னு சொல்லலாம், இல்லைனா கலெக்டிவ் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். நிறைய வார்த்தை யூஸ் பண்ண முடியும். கலெக்டிவ் பிலீஃப், கலெக்டிவ் சென்டிமெண்ட், அந்த சமூகத்தோட ஷேர்டு ஐடென்டிட்டி, இல்லைனா ஷேர்டு எமோஷன். இப்போ அவங்க எல்லாருக்குமே சேர்த்து அது பிடிச்சிருக்கிறதுனால அதை எப்படி பாக்குறாங்க? அவங்களோட டோட்டம் வந்து அவங்களுக்கு சேக்ரெடா? வாட் இஸ் சேக்ரெட்? புனிதமா? ஓகேவா? எப்படி ஒரு விஷயத்த புனிதம்னு சொல்றாங்க? என்ன பண்ணி அதை புனிதமாக்குறாங்க? ரொம்ப சிம்பிள். நம்ம டெய்லி லைஃப்ல இருந்து அதை தள்ளி வச்சிரு. நம்ம கூடவே அது இருந்துச்சுன்னா நமக்கு சேக்ரெட்டா தெரியாது. நம்ம டெய்லி சில பேர் பாக்குறோம்னா ரெஸ்பெக்ட் இருக்காது. ஸோ தூரமா தள்ளி இருக்கட்டும். அப்போ ஒரு பொருளை சேக்ரெட்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்மளோட தினசரி வாழ்க்கையில மண்டேன் லைஃப் சொல்லுவாங்களா, இல்லைன்னா ப்ரோஃபேன் லைஃப், வழக்கமான லைஃப், அந்த லைஃப்ல இருந்து அந்த பொருள் என்ன பண்ணணும்? தள்ளி வச்சிடணும். வாரத்துல ஒரு நாள் பார்க்கலாம். கரெக்டா? இப்போ டிஃபைன் பண்ணுங்களேன். வாட் இஸ் sacredness? இல்லனா how totem becomes the sacred? Anything that is forbidden and set apart from its daily life. So totem is not ordinary life, ordinary symbol, it is sacredness. அடுத்து டர்க்கைம் ஒரு பிரின்சிபலை இன்ட்ரோ பண்றாரு. எல்லா மக்களும் அந்த டோட்டம் மேல ஒரு எமோஷன் வச்சிருக்காங்க. சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லிட்டாரு. எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை கும்பிடுறாங்கன்னா they are worshipping their own collective sentiment. This is totemic principle. யோசிக்க முடியுதா? பவர் எங்க இருக்கு? இந்த சிம்பிள் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் தான், ஜஸ்ட் ஒரு அனிமல் தான். எங்களுக்குன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் சண்டை போடாம வாழணும். எங்க குரூப்போட மெயின் வேல்யூ அதான். யாரும் யார் பொருளையும் எடுத்துக்கூடாது. இது எங்களோட பிலீஃப். இந்த பிலீஃப் எப்படி ஸ்ட்ராங் பண்றது? அடுத்த தலைமுறைக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது? அந்த பிலீஃபோட ரிசல்ட் தான் அந்த சிலை. அப்ப அந்த சிலையை கும்பிடுறது வழியாக எது ஸ்ட்ராங் ஆகுது? எங்க பிலீஃப் ஸ்ட்ராங் ஆகுது. யோசிக்க முடியுதா? இந்த சொல்ல தேவையில்லை, இது கடைசியாக தான் சொல்லணும். பட் உங்களுக்கு ரிவிஷனாக சொல்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நேஷனல் பிளாக் ஏன் சல்யூட் பண்றோம்? டோட்டமிக் பிரின்சிபல் யோசிங்க. அந்த பிளாக் எடுத்து ஒண்ணு கிடையாது. அது ரெட், ஒயிட், ஒரு துணி தான். அது பிளாக் இஸ் தி சிம்பிள் ஆஃப் கலெக்டிவ் எமோஷன், கலெக்டிவ் ஸ்ட்ரென்த், ஷேர்டு வேல்யூஸ் ஆஃப் இந்தியா. அப்ப இந்தியான்னு எங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த சென்டிமெண்ட்டை நாங்கள் கும்பிட ஆசைப்படுறோம். அது ஒரு சிம்பிள் தான் பிளாக். அப்ப இன்னைக்கு 10 பேர் திங்க் பண்ண முடியுதா? இன்னைக்கு ஒரு 10 பேர் பிளாகை சல்யூட் பண்றாங்க. பட் நாளைக்கு
100 கோடி மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபிளாக் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ 100 கோடி பேரும் அதை ஃபாலோ பண்ணுறோன்னா எங்களுக்கு பவர் இருக்கு, எமோஷன் இந்தியா மேலே ஸ்ட்ரென்த் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ எங்கள் பிலீஃப் என்ன பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணுறோம். எங்கள் பிலீஃபோட ஒரு சிம்பிள் தான் இது டோட்டம். என்ன கிடையாது, அந்த கல்லுக்கு கடவுள் அப்படின்னு பவர் அப்படிலாம் கிடையாது. எங்களோட கலெக்டிவ் சென்டிமெண்ட்டையே ஒரு சிம்பிளா மாற்றி என்ன பண்ணுறோம், வர்ஷிப் பண்ணிருக்கோம். எங்கள் சமூகத்தில் ஃபார்மர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்ன பண்ணுறோம், ஃபார்மர்ஸ்க்கு ஒரு திருவிழா பொங்கல். ஸோ பொங்கல் வைக்கிறதுன்றது இட் இஸ் a symbol ஆஃப் வர்ஷிப்பிங் அவர் ஓன் எமோஷன்ஸ். உனக்கு புரிஞ்சுல? அப்போ இதுல இருந்து டர்க்கிம் என்ன கன்க்ளூட் பண்றாரு, ரிலிஜனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ கடவுளை தூக்கிட்டாலும் ரிலிஜன் உயிர் வாழும். என்ன ரீசன், ரிலிஜனுக்கு தேவை என்னது, கலெக்டிவ் பிலீஃப். உங்க கலெக்டிவ் பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டோட்டம், அதுக்கான ரிச்சுவல்ஸ், தட் இஸ் ரிலிஜன். தட் இஸ் ரிலிஜன், சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ஆஃப் ரிலிஜன். அப்போ இந்த உலகத்துல சயின்ஸ் வந்துட்டா ரிலிஜியஸ் வேல்யூ குறைஞ்சிரும் அப்படின்றது தப்பு. யாரோட வேல்யூ, யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, டர்க்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ரிலிஜனுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரிலிஜன் எப்பொழுதுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டிவ் பிலீஃப், ரிச்சுவல்ஸ், இதுதான் ரிலிஜன்னா. நம்ம ஓட்டு போடுறோம்ல, எலெக்ஷன் சிஸ்டம் இருக்குல்ல, எலெக்ஷன் சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிலிஜனை பார்க்க முடியும். என்ன ரீசன், நம்ம இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் என்ன வேல்யூ இருக்கு, டெமோக்ரஸி. டெமோக்ரஸி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, கலெக்டிவ் பிலீஃப். அந்த பிலீஃபை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்ன பண்ணணும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிச்சுவல்ஸ் பண்ணணும். லைன்ல போய் நிக்கணும், விரல மை வைப்பாங்க, போய் ஓட்டு போடணும், அங்க ஒரு சிம்பிள் இருக்கும், பிரஸ் பண்ணணும். இது ஒரு ரிச்சுவல். கலெக்டிவ் பிலீஃப் இருக்கு, கலெக்டிவ் வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு, ரிச்சுவல்ஸ் பண்றோம். வருஷம் இந்த ரிச்சுவல்ஸ் பண்ண எது ஸ்ட்ராங் ஆகும், டெமோக்ரஸி ஸ்ட்ராங் ஆகும். அப்போ உங்களோட ஓன் வேல்யூவை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் ரிச்சுவல்ஸ், டோட்டம் எல்லாமே. யார் சொல்றா, டர்க்கிம். ஓகே, சோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரிலிஜன் அனலைஸ் பண்ணிட்டாரு. அடுத்து எல்லா சோஷியல் ஃபேக்டருக்கும் என்ன இருக்கும், கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல. அப்போ ரிலிஜனுக்கு என்ன ஃபங்க்ஷன், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இங்க ஒரு கோயில் இருக்கு, நான் டெய்லி கும்பிடுறேன், இன்னொருத்தர் டெய்லி கும்பிடுறாரு, டெய்லி கும்பிடுறாங்க, எல்லா மக்களும் வராங்க, நமக்குள்ள என்ன உருவாகும், சோஷியல் கொஹெஷன். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு குரூப் மக்களுக்கு ஒரு கோயில் இருக்கும், அவங்க போவாங்க, பொங்கல் வைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, படைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், ஒரு சோஷியல் கொஹெஷன் வந்துடும். அந்த கடவுள் சில ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்க, உங்க லைஃப் என்ன ஆகுது, ரெகுலேட் செய்யப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்கா ரிலிஜன் பேர்ல ரிலிஜன் உங்களுக்குள்ள ஒரு சோஷியல் கொஹெஷனை ரெகுலேட்டிங் ஃபங்க்ஷனை பண்ணுது. ஸோ ரிலிஜன் பைண்ட்ஸ் தி பீப்பிள் டுகெதர். இது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ரெண்டாவது, அண்ட் இதிலே சொல்லலாம், ரிலிஜன் ஆல்சோ கிவ்ஸ் யூ தி கலெக்டிவ் ஐடென்டிட்டி, இல்லைன்னா குரூப் ஐடென்டிட்டி. ரிலிஜன் பண்ற ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் சோஷியல் காக்னிஷன். முக்கியமானது. நிறைய திங்கர்ஸ் பேசிட்டாங்க. இந்த உலகத்துல நிறைய கேள்விக்கு, நிறைய பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது. பாவர்ட்டி, நான் ஏன் பாவர்ட்டில இருக்கேன், எனக்கே எல்லாமே லாஸ் ஆகுது, நான் ஏன் கஷ்டப்படுறேன், இந்த கேள்விக்கு ரிலிஜன் என்ன பண்ணும், உன்னை பாசிஃபை பண்ணும், உன்னை சமாதானப்படுத்துறதுக்கான பதில் சொல்லும். உன்னால எதை டாலரேட் பண்ணிக்க முடியாதோ அதை உன்னை டாலரேட் பண்ண வைக்கும். நீ கஷ்டத்துல இருப்ப, வறுமையில இருப்ப, பட் பரவாயில்ல தாண்டிப்போ, டாலரேட் பண்ண வைக்கும். உனக்கு பிடிச்சவங்க இறந்து போயிருப்பாங்க, உன்னால தாங்கிக்க முடியாது, பட் அதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ சோஷியல் கொஹெஷன், சோஷியல் காக்னிஷன் ரொம்ப முக்கியமானது. சோஷியல் டிசிப்ளின். ரிலிஜன் பெருசாக உனக்கு நிறைய ரூல்ஸ் கொடுக்கும், நீ வாடகை ரூல்ஸ் கொடுக்கும். நிறைய ஆசைப்படாது, உன்னோட டிசைரை கண்ட்ரோல் பண்ணு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் புறாம்படாம, கோவப்படாம, இன்னொருத்தவங்க மேல கிரைம் பண்ணாம, ஒரு சாமானிய மக்களா உன்னை சோஷியலைஸ் பண்ணும். அந்த சொசைட்டிக்கு ஏற்ற ஆளா உன்னை மாத்தும். உனக்குள்ள கன்ஃபர்மேட்டிவ் பிஹேவியரை உருவாக்கும். தவறான வழியில டிஃப்ரெண்டா திங்க் பண்ண கூடாது, டிவியன்ஸ் பிஹேவியரை அவாய்ட் பண்ணும். சோஷியல் டிசிப்ளின் இதோட முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சோஷியல் யூஃபோரியா, இதான் முக்கியமானது. கலெக்டிவ் எஃபரசன்ஸ். ரிலிஜன் உன்னை ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு உருவாக்கும். ஒரு இண்டிவிஜுவல் கிடைக்க முடியாதது அந்த குரூப் என்ன பண்ணும், உனக்கு ஒரு கலெக்டிவ் எஃபரசன்ஸ் கொடுக்கும். இந்த 4 ஃபங்க்ஷன் யார் பண்றா, ரிலிஜன் பண்றாங்க. சோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரிலிஜன், இல்ல வாட் இஸ் ரிலிஜன்? சொசைட்டி வர்ஷிப்பிங் இட் செல்ஃப், தன்னை தானே என்ன பண்ணிக்குது, வர்ஷிப் பண்ணிக்குது, தன்னோட கலெக்டிவ் பிலீஃபை ஸ்ட்ராங் பண்ணிக்குது. இதான் எலிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் ரிலிஜன். ஸோ சொசைட்டி மாடர்னாக என்ன மாறலாம், டோட்டம் மாறலாம், பட் இது மாறாது. ரிலிஜியஸ் வேல்யூ, கலெக்டிவ் சென்டிமெண்ட், ஷேர்டு பிலீஃப், அது நைட்டே இருக்கும், வேற ஒன்று உருவாகிட்டே இருக்கும். அப்போ ஜென்ரலா பொறுத்த வரைக்கும் டோட்டம் இஸ் வாட், காட். ஸோ காட் நைட்டே இருக்கும், ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் காட் நைட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். எனக்கு காட் என்ன, எனக்கு தோனி தான் காட். எங்க எல்லாருக்குமே யாரு, தோனி தான் காட். என்ன ரீசன், எங்க எல்லாருக்குமே கிரிக்கெட் இஸ் எமோஷன், எங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அப்போ தோனி நாங்க ரிச்சுவல் பண்ண வாட் இஸ் ரிச்சுவல், அவர் கேம் ஆடும்போது டிக்கெட் வாங்கி போய் உட்கார்றது, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே கத்துறது, ஒரு எனர்ஜி உருவாக்குறது, கலெக்டிவ் எஃபரன்ஸ் உருவாக்கும்ல, அதை உருவாக்கி நாங்கள் தோனி ஏன் கும்பிடுறோம்னா, எங்களோட பர்பஸ் தோனி கும்பிடு கிடையாது, எங்களோட கிரிக்கெட் எமோஷன் என்ன பண்ணிக்கிறோம், ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். எங்களோட எமோஷனோட ஒரு சிம்பிள் தான் தோனி. நாளைக்கு தோனி போயிட்டு வேற திறந்துருவாரு, இது வராது, கலெக்டிவ் எமோஷன் வராது. கரெக்டா? அப்போ எங்களுடைய கலெக்டிவ் எஃபரன்ஸோட ரிசல்ட் தான் டோட்டம், ரிசல்ட் தான் ரிலிஜன், ரிசல்ட் தான் கோயில். ஸோ ரிலிஜன், கோயில், டோட்டம் எல்லாம் என்னது, மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். ஒரு மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். என்னது, கலெக்டிவ் பிலீஃப், கலெக்டிவ் எஃபரசன்ஸ். ஓகேவா? அப்போ மாடர்ன் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, நான் சாமி கும்பிடுறது கிடையாது, ரிலிஜன் எனக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பட் மேபி உன்னோட ஃபேமிலி கும்பிட்ட ஓல்டு கார்டை தூக்கி ரிப்ளேஸ் பண்ணிட்டு நீ வேற ஒரு கார்டை வர்ஷிப் பண்ணலாம். உனக்கு வேற ஒரு கலெக்டிவ் சென்டிமெண்ட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ டெய்லி என்ன பண்ணுவ, கான்ஸ்டியூஷனை பத்தி பேசிக்கிட்டே இருப்ப, கான்ஸ்டியூஷனை வர்ஷிப் பண்ணுவ. என்ன அர்த்தம், நீயும் ரிச்சுவல்ஸ் பண்ற, பேசுறது வழியாக, கான்ஸ்டியூஷனை கோட் பண்றது வழியாக, கான்ஸ்டியூஷனை சிம்பிளா காட்டுறது வழியாக. உன்னை பொறுத்தவரைக்கும் கான்ஸ்டியூஷன் அது டோட்டம். அதுக்கு என்ன பண்ற, ரிச்சுவல்ஸ் பண்ற. கான்ஸ்டியூஷன் டே, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம். நீ மட்டும் கிடையாது,
நிறைய பேருக்கு என்ன இருக்கு, இந்த டோட்டம் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, கான்ஸ்டியூஷன் மேல என்ன நம்பிக்கை, ஈக்குவாலிட்டி, பவர் ஃபார் பீப்புள். பவர் ஃபார் பீப்புள்ன்ற கலெக்டிவ் எமோஷன்ஸ் வீக் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணிருக்கணும், கான்ஸ்டியூஷனை ரிச்சுவல் பண்ணிருக்கணும். நியூ ஃபார்ம் ஆஃப் ரிலிஜன், நியூ ஃபார்ம் ஆஃப் காட். நேஷனல் சிம்பிள், ஃபிளாக், நேஷனல் ஆந்தம் எல்லாமே என்னது, நியூ டைப் ஆஃப் ரிலிஜன்ஸ். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். டர்க்கைமோட அல்டிமேட் எய்ம் என்ன? அவர் எதை உருவாக்கணும்னு நினைச்சாரு? மாடர்ன் சொசைட்டில மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, சாலிடாரிட்டி இல்ல. அந்த காலத்துல மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க, பட் அந்த ஒற்றுமை இப்ப கிடையாது. எப்படி சாலிடாரிட்டியை மறுபடியும் உருவாக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் சர்ச் பண்றாரு. அதனால அல்டிமேட் எய்ம் அவரோட ஒர்க்கே தானே. ஸோ டர்க்கைம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இந்த காலத்துல தான் ஒற்றுமை கிடையாது, பட் அந்த காலத்துல மக்கள் ஒற்றுமை இருந்தாங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன்? அந்த காலம்னா இது எந்த மாதிரி ஊரு? இது மாடர்னா அப்ப இருந்தது ட்ரெடிஷனலா வில்லேஜ் வச்சுக்கலாமா? நம்ம என்ன பண்றோம் புரியுதா? இப்ப இருக்கிற சொசைட்டில சாலிடாரிட்டி உருவாக்கணும்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, வில்லேஜ்ல மட்டும் எல்லா மக்களும் சாலிடாரிட்டியா இருக்கிறதான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வில்லேஜுக்கு போறாரு, அனலைஸ் பண்றாரு, என்ன தெரிய வருது, வில்லேஜ்ல எல்லாரும் ஒர்க் பண்றது ஒரே பிளேஸ்ல. வில்லேஜோட எக்கானமி என்னது, லேண்ட் தான். ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த லேண்ட் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, ரிலேஷன் ஆயிடுறாங்க, டெய்லி பாக்குறாங்க, பேசுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா சாலிடாரிட்டி உருவாயிடுச்சு. அப்ப வில்லேஜ்ல ட்ரெடிஷனல் சொசைட்டில சாலிடாரிட்டி உருவானதுக்கான மெயின் ரீசன் என்ன, எல்லாரும் செஞ்ச வேலை, அதாவது எல்லாரோட லேபர் எப்படி இருக்கு, ஒரே வேலையா இருக்கு. என்ன கிடையாது, லேபர்ல டிவிஷன் கிடையாது. டிவிஷன் ஆஃப் லேபர் எப்படி இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரே இடத்துல ஃபேமிலியா சேர்ந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. எல்லாரோட லைஃப் ஒரே மாதிரி இருந்ததுனால, எல்லாரோட ஃபுட் ஒரே மாதிரி இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், சோஷியல் பாண்டிங் வந்துடும். பட் யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு விஷயமா இது. என்ன மாதிரி ஒரு ஆள் பாக்குறேன், ஒரே டேஸ்ட், ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம், எக்கனாமி வைஸ் ஒரே ஆள்னாங்க. அப்ப எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகுறது சாதாரணம். ஆட்டோமேட்டிக்கா சோஷியல் பாண்டிங் உருவாடும். அப்ப வில்லேஜ்ல சிம்பிள் சொசைட்டில சாலிடாரிட்டி உருவாக்குன்னா அது மெயின் ரீசன். டிவிஷன் ஆஃப் லேபர் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்ல, சிம்பிளா இருக்கு. எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தி சேம் ஒர்க். கரெக்டா? ஸோ சிம்பிள் சொசைட்டில என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாலிடாரிட்டி உருவாயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன, டிவிஷன் ஆஃப் லேபர் காம்ப்ளெக்ஸா இல்ல. அப்ப எப்படி இருக்கு, எலிமெண்ட்ரியா இருக்கு, பேசிக் லெவல்ல இருக்கு. அதாவது எல்லாரும் ஒரே வேலை பண்றாங்க. அப்ப எல்லாரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உருவாக்குற சோஷியல் பாண்டிங், சாலிடாரிட்டி. மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி, நாம எல்லாரும் ஒரே கேஸ்ட், நமக்குள்ள மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்னா இருக்கலாம், அந்த சாலிடாரிட்டி மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. நம்ம ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம், ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், அதனால ஃப்ரெண்ட்ஸ். மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி யோசிக்க முடியுதா, சேம்னஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதனால பாண்டிங் உருவாகுது, அதனால லவ் உருவாகுது, அதனால ரிலேஷன் உருவாகுது. மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. இப்ப அடுத்து டர்க்கைம் சிட்டி அனலைஸ் பண்ணுறாரு. மாடர்ன் சொசைட்டி எல்லாரும் பார்க்க தனித்தனியா இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாரு. மாடர்ன் சொசைட்டிக்குள்ளேயும் என்ன இருக்கு, சாலிடாரிட்டி இருக்கு, அதை மக்கள் நம்பணும் சொல்றாரு. நீங்க தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க, பட் அப்படி கிடையாது. என்ன ரீசன், சிட்டில நீங்க உயிர் வாடுறதுக்கு ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு ஃபார்மர் இருக்காரு, டிரைவர் இருக்காரு, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அப்ப உங்களோட லைஃபை வந்து சிட்டி என்ன பண்ணுது, ஈஸியாக்குது. நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, பட் யூ ஆர் இன்டர் டிபெண்டன்ட் வித் அதர்ஸ். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கண்டிப்பா தேவை, டெய்லி சாப்பிட்றதுக்கு ஃபார்மர் தேவை, நீங்க படிக்கிறதுக்கு ஒரு டீச்சர் தேவை, நீ நடந்து போறதுக்கு செப்பல் ரெடி பண்ணி தரதுக்கு ஒரு கம்பெனி தேவை, நீங்க வாடுறதுக்கு வீடு கட்டி தரதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. உன்னோட ட்ரெஸ்ல இருக்கிற டிசைன் வந்து ஒரு லேபர். அப்ப என்ன ஆகுது, உன்னோட லைஃபுக்கு உன் கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய ஒர்க் பண்றாங்க. அந்த எல்லாத்தோட ஒர்க் தான் நீங்க. யூ ஆர் இன்டர் டிபெண்டன்ட். நீ யாரு கூடயும் பேசலனாலும் ஆட்டோமேட்டிக்கா இன்டர் டிபெண்டன்ட். நீ மட்டும் கிடையாது, எல்லாருமே எல்லாருக்கும் எப்படி இருக்காங்க, இன்டர் டிபெண்டா இருக்காங்க. ஸோ இதுதான் அது சரியான சாலிடாரிட்டி, ஆர்கானிக். இந்த ஆர்கானிக் உருவாக்குறது யாரு, டிவிஷன் ஆஃப் லேபர். ஸோ ஈச் ஒன் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் தேர் டிவிஷன் ஆஃப் லேபர். அப்போ சொசைட்டி வந்து மாடர்னா மாற மாற டெவலப் ஆக என்ன ஆகும், அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், சொசைட்டி எப்போ மாடர்ன் ஆகும், டெக்னாலஜி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது எக்கனாமி மாறும், அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாகும், வேற மாதிரி மாறும். ஸோ சொசைட்டி மாடர்ன் ஆக டிவிஷன் ஆஃப் லேபர் ஆகும், அதிகமாயிட்டே இருக்கும். உன்னுடைய இன்டர் டிபெண்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். ஆர்கானிக் சாலிடாரிட்டி, நீ இன்னொருத்த கூட பேசலாம் கூட அவங்க உனக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ யூஸ் பண்ற ஃபோன் இருக்குல்ல, அதோட பேட்டரி வேற ஒரு ஊர்ல, டிரான்ஸ்மிட்டர் வேற ஒரு ஊர்ல. ஸோ ஒரு பேசிக் மொபைல் போனை யூஸ் பண்றது கூட நிறைய டிவிஷன் ஆஃப் லேபர் ஒன்னா சேர்ந்து உனக்கு அது கொடுத்துருக்கு. திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ரியல் ஆர்கானிக் சாலிடாரிட்டி. ஸோ சொசைட்டி பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் ஏ குளோபல் செயின். லிங்க் பண்ண முடியுதா, இதெல்லாம் ஏன் படிக்கிறோம். டர்க்கைமோட அல்டிமேட் கொஸ்டின் என்ன, சிம்பிள் சொசைட்டில சாலிடாரிட்டி இருக்கிறது ஈஸி, பட் மாடர்ன் சொசைட்டில அந்த சோஷியல் பாண்டிங் எப்படி உருவாக்குறது, அந்த சோஷியல் பாண்டிங் டிவிஷன் ஆஃப் லேபர் உருவாக்கிடும். அப்போ மாடர்ன் சொசைட்டில காம்ப்ளெக்ஸ் சொசைட்டில டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு. டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தும் சொசைட்டிக்குள்ள ஏன் வந்து சாலிடாரிட்டி இல்ல, நிறைய பேர் இறந்து போறாங்க, சில பேர் பைத்தியமாகறாங்க, சில பேர் பாவர்ட்டியா இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் இருக்கு, அதுக்கு டர்க்கைம் சொல்ற ஒரு சிம்பிள் ஆன்சர். சிம்பிள் சொசைட்டில எல்லாருக்கும் ஒரே லைஃப் ஸ்டைல், எல்லாருக்கும் ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல், ஒரே மாதிரி ஒர்க்கிங் பேட்டர்ன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி நம்பிக்கை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ், மாரல் ரூல்ஸ். யோசிக்க முடியுதா, சிம்பிள் சொசைட்டில எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை இருந்ததுனால, ஒரே லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால எல்லாருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி ரூல்ஸ் வந்துச்சு, நிறைய ரூல்ஸ் கிடையாது. மீனிங் புரியுதா, சிம்பிள் சொசைட்டில உங்களை ரிலிஜியன், ஃபேமிலி, பேட்ரியார்கி எல்லாமே உங்க லைஃபை ரெகுலேட் பண்ணுச்சு. நீ இப்படிதான் வாழணும், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். என்ன ரீசன், எல்லாரும் லைஃப் ஸ்டைல் இப்படியே மாதிரி இருக்கு. எல்லாரும் இப்படி இருக்கும்போது நீ அப்படிதான் இருக்கணும். நீ மாத்தி ஏதாவது பண்ணனா சிஸ்டம் ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ யாரெல்லாம் ரூல்ஸ் மீறீங்களோ பனிஷ்மெண்ட் இருக்கும், பயங்கரமா இருக்கும், ரெப்ரெசிவா இருக்கும். லிங்க் பண்ண முடியுதா, சிம்பிள் சொசைட்டில எல்லா மக்களும் ஒன்னா இருக்காங்க, இன்டகிரேஷன் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன், மக்களோட லைஃப் வந்து ரெகுலேட் செய்யப்பட்ட லைஃப். நீ யார், நீ ஃபார்மர் தானே, நம்ம எல்லாருமே ஃபார்மர் தான். எல்லாருக்கும் ரூல்ஸ் இருக்கு, இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு. நீ என்ன பண்ணணும், நீ ஃபார்மர்,
நாங்கள் சொல்ற லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணு, நாங்கள் சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. ஸோ ரெகுலேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இன்டெகிரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி. பட் மாடர்ன் சொசைட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம். ரெகுலேட் பண்ண யாரும் கிடையாது. நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, படிக்க உட்காந்துட்ட, பட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க, 10 மினிட்ஸ்க்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உன்னை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி கிடையாது, ரிலிஜன் கிடையாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. அப்போ ரூல்ஸ் இல்லாத போது உன்னோட ஃபோக்கஸ் என்ன ஆகலாம், டைவர்ட் ஆகலாம். லாஜிக் புரியுதா? அதாவது நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு என்ன கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. உனக்கு பிடிச்ச எந்த வேலைலாம் செய்யலாம். உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிறதுனால உன்னோட ஆஸ்பிரேஷன் எப்படி இருக்கும், பெரிய பணக்கார ஆகணும் உன்னோட ஆஸ்பிரேஷன் வச்சுக்கலாம். அப்படி என்ன பண்ணுவேன், உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கிறதுனால அதுக்கு ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டும் நம்ம ஏம் அச்சீவ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம், வேற ஏதாவது வேலை செய்யலாம், இல்லை வேற தப்பான வேலை செய்யலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்கலாம். உன்னை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் உனக்குள்ள ஒரு சாலிடாரிட்டி உருவாக்கி இருக்கு, ஆர்கானிக் சாலிடாரிட்டி. பட் அது கூடவே உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்ததுனால நீ என்ன மாறிடுற, ஈகோயிஸ்டிக்காக மாறிடுற. உன் லைஃப், உன் எய்ம், உன்னோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட், ஸோ ஒவ்வொருத்தரும் அப்படி யோசிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சொசைட்டியில் அனாமி உருவாயிடுது, இன்டெகிரேஷன் குறைஞ்சு போயிடுது. உன்னை இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு ரெகுலேட் பண்ண முடியாது. ஒருவேளை ரூல்ஸ் மாறிட்டுனா சிம்பிள் சொசைட்டியில் இருந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அந்த அளவுக்கு ஹார்ஷாக இருக்கா. ஸோ சிம்பிள் சொசைட்டியில் பனிஷ்மெண்ட் ரெப்ரெசிவாக இருந்துச்சுன்னா மாடர்னில் ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது அந்த தப்படி பண்ணாத சரி பண்ணிக்கும், ரிஃபார்ம் பேஸ் தான் இருக்குமே தவிர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கா. கரெக்டா? அப்போ இங்கே சுற்றி அங்கே சுற்றி டர்க்கம் சொல்கிற பாயிண்ட் என்ன, ஒரு சொசைட்டி சாலிடாரிட்டியாக இருக்கணும்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, இன்டெகிரேட்டாக இருக்கணும்னா எது முக்கியம், ரெகுலேஷன் முக்கியம். சிம்பிள் சொசைட்டியில், ட்ரெடிஷனல் சொசைட்டியில் ரெகுலேஷன் இருந்துச்சு. அப்போ மாடர்ன் சொசைட்டிலையும் ரெகுலேஷன் தேவை. அந்த ரெகுலேஷன் யார் கொண்டு வரணும், ஸ்டேட் கொண்டு வரணும். அங்கே எப்படி ரிலிஜியன், ஃபேமிலி ரெகுலேட் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்கே அந்த மாதிரி ரூல்ஸ் போட முடியாது. சொசைட்டி மாறிடுச்சு. ஸோ ஃபுல் ரெகுலேஷனையும் ஸ்டேட் தான் பண்ணணும். ஸோ மாடர்ன் சொசைட்டியை ஸ்டேட் ரெகுலேட் பண்ணிச்சுன்னா டிவிஷன் ஆஃப் லேபர் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆர்கானிக்காக ஒர்க் பண்ணும். இது அவரோட ஒரு கன்க்ளூஷன். சரி, நம்ம இன்னும் முடிக்கல, ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஓகேவா? சமரைஸ் பண்ணலாமா? சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. சிம்பிள் சொசைட்டி மக்கள் எப்படி இருப்பாங்க, ஆல்ட்ருயிஸ்டிக். அதாவது தன்னோட ஃப்ரீடம் முக்கியம் கிடையாது, தன்னோட இன்ட்ரெஸ்ட் முக்கியம் கிடையாது, ஊர் தான் முக்கியம். அந்த குரூப்புக்கு என்ன தேவையோ அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் வாழ்ந்துடலாம். ஆல்ட்ருயிஸ்டிக். அட் தி சேம் டைம் உன்னால மீற முடியாது. என்ன ரீசன், யூ ஆர் ஓவர் ரெகுலேட்டட். ஃபேட்டலிஸ்டிக். நோ ஸ்பேஸ் ஃபார் செல்ஃப். சரி, ரெண்டே பாயிண்ட் தான். சிம்பிள் சொசைட்டி இஸ் ஆல்ட்ருயிஸ்டிக் அண்ட் ஃபேட்டலிஸ்டிக். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். மாடர்ன் சொசைட்டி இஸ் ஈகோயிஸ்டிக். குரூப் பற்றி யோசிக்கணும் அவசியம் கிடையாது. என்னோட ஒப்பீனியன், என்னோட லைஃப், என்னோட ஃப்ரீடம். ஈகோயிஸ்டிக் பிளஸ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். தப்பு பண்ணாலும் லா எப்படி இருக்கும், ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கும். பட் சிம்பிள் சொசைட்டியில் ரெப்ரெசிவா இருக்கும். அப்போ எந்த இடத்துல லா ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கே இன்டெகிரேஷன் இருக்கும், அதிகமாக இருக்கும். மாடர்ன் சொசைட்டியில் ஃப்ரீடம் ஃபுல்லாக கொடுத்ததுனால லா கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இன்டெகிரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்டோரி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ள சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஓகே, ஒரு ஊர் வந்து ட்ரெடிஷனல் இருந்து மாடர்னாக மாறும்போது ஃபர்ஸ்ட் எது பிரேக் ஆகுது, ரெகுலேஷன் பிரேக் ஆகுது, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அதிகமாகுது. ஒவ்வொருத்தவங்க தனக்கு பிடிச்சதை பண்ணலாம், ஒவ்வொருத்தவங்க தன்னோட ஆஸ்பிரேஷனை, ஒவ்வொருத்தவங்க தனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், அவங்க பிடிச்ச மாதிரி வாழலாம், அவங்க ட்ரீமை ஃபாலோ பண்ணலாம். அது பார்க்க பாசிட்டிவ் மாதிரி தெரிந்தாலும் எதை உருவாக்கும், குழப்பத்தை உருவாக்கும். என்னுடைய டிசைர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் செய்யப்படவில்லை. இன்னைக்கு இது வேணும், அடுத்து இன்னொரு வேணும், இன்ஃபினைட். ஸோ டிசையர் இன்ஃபினைட்டா இருக்கும்போது கண்டிப்பாக என்ன வரும், குழப்பம் வரும், அனாமி. மீனிங் புரியுதா? இன் மாடர்ன் சொசைட்டி பீப்பிள் வேர் டைரக்ஷன்லெஸ். எனக்கு எது கரெக்ட்னு அவங்க முடிவு பண்றதா, மென்டார் கிடையாது. அண்ட் ஐ எம் அன்கண்ட்ரோல்டு. ஸோ லிமிட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். லிங்க் பண்ண முடியல. சி, உங்களுக்கு தெரியும், பட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மொபைல் ஒரு ஆட் பாக்குறீங்க, ஒரு புது கார் வந்திருக்கு, அது வாங்க ஆசைப்படுறீங்க. சி, மார்க்கெட் எப்போதும் உங்களுக்கு என்ன சொல்லும், இதை மட்டும் வாங்கன்னு சொல்லாது. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும், வாங்க ஆசையை தூண்டிட்டே இருக்கும். அப்போ உனக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் உன்னால வாங்க முடியலனா யூ ஃபீல் வாட், டிப்ரெஸ். யூ மே கமிட் வயலன்ஸ், யூ மேபி கமிட் சூசைட். இந்த ரீசன் நோ ஒன் இஸ் ஃபார் யூ டு ரெகுலேட். அப்போ இந்த ரூல் யார் பண்ணணும், ஸ்டேட் பண்ணணும். இப்போ சொல்லுங்க, இந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன, டிவியன்ஸ். சிம்பிள் சொசைட்டியில் ரூல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒருத்தரோட பிஹேவியர் வந்து தவறான பிஹேவியர் போக முடியாது, தவறா யோசிக்க முடியாது, டிவியன்ஸ் பிஹேவியர் இருக்காது. எங்க இருக்கும், மாடர்ன் சொசைட்டி. கரெக்டா? லிங்க் பண்ண முடியல. மாடர்ன் சொசைட்டியில் ஒரு டிவியன்ஸ் பிஹேவியர் உருவாகுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் இருக்கும், அங்கே ஏதோ ஒன்று ரெகுலேட் செய்யப்படவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜொமேட்டோல ஒர்க் பண்றேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசனா இருக்கலாம், இன்ஃபார்மல் லேபர், ஒர்க் நேச்சர், ஒர்க் ப்ரெஷரா இருக்கலாம். அப்ப இது எல்லாத்தையுமே அந்த ஊர்ல ஸ்டேட் என்ன பண்ணல, கண்டுக்கல, ரெகுலேட் பண்ணல. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சொசைட்டில ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்க லைஃப்ல ஒரு ப்ரெஷர் இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகலன்னா டிவென்ஸ் ஆகுறாங்க. ஸோ டிவென்ஸ் வர பார்த்துக்க வேண்டியது ஸ்டேட்டோட பொறுப்பு. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்ஸும் ரிவிஷன் பண்ணியாச்சு. பட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த ஃபுல் கிளாஸையும் நம்ம எதை கோர வச்சு பார்த்தோம், டிவிஷன் ஆஃப் லேபர். கரெக்டா? சிம்பிள் சொசைட்டில டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு, சிம்பிளா இருக்கு, எலிமெண்டரியா இருக்கு. மாடர்ன் சொசைட்டில காம்ப்ளெக்ஸா இருக்கு. அண்ட் ஆல்சோ தட் கிரியேட்ஸ் தி ஆர்கானிக் சாலிடாரிட்டி. கரெக்டா? பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒரு சிட்டில நிறைய வேலைகள் இருக்கிறதால மட்டுமே ஆர்கானிக் சாலிடாரிட்டி வந்துடாது. கரெக்டா? இந்த எல்லா டிவிஷன் ஆஃப் லேபர் என்ன பண்ணணும், நம்ம ரெகுலேட் பண்ணணும்ல, இது முக்கியம். உங்களுக்கு புரியுதா? மாடர்ன் சொசைட்டில ஸ்பெஷலைஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இன்டர் டிபெண்டன்ஸ் ஓகே. பட் அது ஒழுங்கா ப்ராசஸ் ஆகணும்னா ரெகுலேஷன் முக்கியம்ல. எல்லா ஜாபையும் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரெகுலேட் பண்ணணும். அப்போ ரெகுலேட் பண்ணலன்னா சொசைட்டி பிகம்ஸ் அனாமிக். கரெக்டா? மாடர்ன் சொசைட்டில டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தும், காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தும், இன்டர் டிபெண்டன்ஸ் இருந்தும் ரெகுலேஷன் பண்ணலனா இட் பிகம்ஸ் அனாமிக். அதாவது குழப்பமாயிடும். சொசைட்டி ஸ்டேபிளா இருக்காது, கன்ஃபியூஸ்டா இருக்கும். தேர்ஃபோர் சொசைட்டில இருக்கிற ஸ்பெஷலைஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் எல்லா வேலையையும் கவர்மெண்ட் எப்படி ரெகுலேட் பண்ணுது, எல்லா எக்கனாமிக் பாலிசியும் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். கவர்மெண்டோட எக்கனாமிக் பாலிசி வழியாகவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டில
சாலிடாரிட்டி உருவாக்க முடியும். உங்களுக்கு ஓகேவா? இப்போ சொல்லுங்களேன், நீங்க ஊருக்கு போறீங்க. நம்ம ஊரா இருக்கலாம், இல்ல வேற ஒரு கண்ட்ரியா இருக்கலாம். நீங்க ஊருக்கு போறீங்க. அந்த ஊர்ல சாலிடாரிட்டி இருக்கா இல்லையா எப்படி செக் பண்றது? மாடர்ன் சொசைட்டி, காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் அது மட்டும் பத்தாது. ஸ்டேட்டோட ரெகுலேஷன் பார்க்கணும். எப்படி பார்க்கறது இன்டைரக்டா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த ஊர்ல மக்கள் வேலை செய்வாங்கல்ல, லேபர் அதை அனலைஸ் பண்ண முடியும். அந்த ஊர்ல ஒரு ஜாப் இருக்கு. அந்த ஜாபுக்கு கால் ஃபர் பண்றாங்க. ஒரு நேம் சேக்கு தனக்கு பிடிச்ச ஆளை எடுத்துக்கிறாங்க. அதாவது மெரிட்டை பார்க்காம அந்த வேலையை வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், தனக்கு பிடிச்சவங்க போட்டிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னா இர்ரேஷனல். தனக்கு பிடிச்ச கேஸ்டால போட்டிருக்கலாம், ரிலிஜனை போட்டிருக்கலாம், இல்லை செக்ஸ் வச்சு முடிவு பண்ணிருக்கலாம், கேர்ள்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இது தேவை, ஐடென்டிட்டி தேவை. என்ன ஐடென்டிட்டி? அஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி. அது பர்த் வைஸ், கேஸ்ட் வைஸ், ரிலிஜன் வைஸ், செக்ஷுவாலிட்டி வைஸ் அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் தராங்கன்னா அங்க டிவிஷன் ஆஃப் லேபர் எப்படி இருக்கு? அப்நார்மலா இருக்குல்ல. சோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? மாடர்ன் சொசைட்டில காம்ப்ளெக்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர், ஸ்பெஷலைஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் இருந்தாலும் மேபி ரெகுலேஷன் சரியா இல்லாதனால அப்நார்மலா மாறலாம். சில பேருக்கு வந்து தேரி மாதிரி தெரியும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கோங்க. 1993 மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் வாஸ் பேண்ட். பேன் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் யார் பண்றாங்க? ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட், ஆல்மோஸ்ட் தலித் இண்டிவிஜுவல் தான் இந்த ஒர்க்கை பண்றாங்க. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் பேஸ்ட் ஆன் அஸ்கிரிப்டிவ் ஐடென்டிட்டி. இந்த பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து நேச்சுரல் தானே. ஒரு ஆள் டீச்சர், ஒரு ஆள் டாக்டர், ஒரு ஆள் மேனுவல் ஸ்கேவெஞ்சர், அதனால் இயற்கை. பட் இது வந்து தலித் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங் ஆஸ் தி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஈவன் ஆஃப்டர் பேண்ட் இட் வாஸ் ஃபோர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். அது புரியுதா? ஒரு சொசைட்டில, மாடர்ன் சொசைட்டில சாலிடாரிட்டி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியஸ்ட் வழி அங்க டிவிஷன் ஆஃப் லேபர் நார்மலா இருக்கா அப்நார்மலா இருக்கான்னு செக் பண்ணுங்க. வாட் இஸ் அப்நார்மல்? அங்க வேலை வந்து ஃபோர்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபரா இருக்கு அப்படின்னா தட் இஸ் அப்நார்மல். என்ன உருவாகாது? ஆர்கானிக் சாலிடாரிட்டி உருவாகாது. என்ன ரீசன்? தீஸ் ஒர்க்ஸ் வேர் அசைன்ட் பேஸ்ட் ஆன் caste, நாட் லுக்கிங் தி கேப்பபிலிட்டி. யோசிக்க முடியுதா? மாடர்ன் சொசைட்டியோட முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இருக்கா, சிம்பிள் சொசைட்டில ரூல்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ரிலிஜியஸ் ரூல்ஸ், ஃபேமிலி ரூல்ஸ், மாரல் கோடு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் அதே சொசைட்டி மாடர்னா மாறினதுக்கு அப்புறம் மாரல் கோட் எப்படி இருக்கும்? வீக் ஆயிடும். பட் என்ன ஆகுது? இந்தியாவில் சொசைட்டி மாடர்னா மாறினதுக்கு அப்புறம் அந்த மாரல் கோட் எப்படி இருக்கு? சிம்பிள் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அவ சொசைட்டி வந்து டெக்னாலஜி வைஸ், எக்கனாமி வைஸ் பூம் ஆனதுக்கு அப்புறமும் அங்க இருக்க மாரல் கோட் எப்படி இருக்கு? வில்லேஜ் லெவலில் இருக்கு. வெளியே பார்க்கறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன் ஆஃப் லேபர் தெரியும். பட் அங்க என்ன இருக்கு? அனாமி தான் இருக்கு. திஸ் இஸ் நாட் ஆர்கானிக் சாலிடாரிட்டி. என்ன ரீசன்? இந்தியா மாடர்ன் சொசைட்டியை மாறினதுக்கு அப்புறம், கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறமும் ஆஸ்கிரிப்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு, மாரல் கோட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு, கேஸ்ட் பேஸ்ட் மேரேஜ் இருக்கு, ரிலிஜியஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் நார்ம்ஸ் ஆகல, அப்டேட் ஆகல. இது ஒரு பாயிண்ட். யோசிக்க முடியுதா? ஒரு ஊருக்கு போறீங்க, டிவிஷன் ஆஃப் லேபர் அனலைஸ் பண்றீங்க, ஃபோர்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபரா இருக்கு, விச் மீன்ஸ் அந்த ஊர்ல இருக்கிறது அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபர். இன்னொன்று, அதே ஊருக்கு போறீங்க, வேற இடத்துக்கு போறீங்க, அங்க ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க. பட் அவங்க ஒர்க் பண்ற இடத்துல என்ன கிடையாது? அன்ரெகுலேட்டட் ஒர்க் ப்ரெஷர். ஒர்க்கர் சொல்றத இந்த கம்பெனி கேட்காது. லாஜிக் புரியுதா? பார்க்கறது எப்படி இருக்கும்? இந்த லேபர் இந்த கம்பெனிக்கும் போகலாம், இந்த இண்டஸ்ட்ரிக்கும் போகலாம், இந்த ஃபேக்டரி போகலாம். ஸோ இவருக்கு வந்து சிம்பிள் சொசைட்டி மாதிரி இந்த வேலை தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஹேஸ் ஃபுல் ஃப்ரீடம். பட் எந்த ஃபேக்டரிக்கு போனாலும் அவர் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. அவருக்கு எதாவது ரூல்ஸ் இல்லை. அப்போ இங்கே டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு, அவர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒர்க்ல எத்திக்கல் ஸ்ட்ரக்சர் இல்ல. திஸ் இஸ் கால்ட் அஸ் அனாமிக் டிவிஷன் ஆஃப் லேபர். லிங்க் பண்ண முடியுதா? நிறைய பேருக்கு தெரியும். பட் அகைன் சொல்றேன், டர்கைம் வந்து அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபரை கேட்டகரைஸ் பண்றாரு. ஒரு ஊருக்கு போனீங்கன்னா நார்மல் விட்டுருங்க, நிறைய அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபரை பார்க்கலாம். ஒன்னு வந்து ஃபோர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர், இன்னொன்று வந்து அனாமிக் டிவிஷன் ஆஃப் லேபர். வாட் இஸ் ஃபோர்ஸ்டு? மெரிட்டை பார்க்காம ஒரு ஆள் கிடைக்கிறது. வாட் இஸ் அனாமிக்? எத்திக்கலா ஸ்ட்ரக்சரலா இல்ல. மூணாவது ஒரு அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கு. எல்லாருக்கும் வேலை இருக்கும், ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்காது. இன்அடிக்குவேட் கோஆர்டினேஷன் டிவிஷன் ஆஃப் லேபர். மீனிங் புரியுதா? அவன் வேலையை செய்வான். ஒவ்வொருத்தவங்க அவங்க கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க ஊர்ல தண்ணி இல்லை, யார்ட்ட போற? பிரசிடென்ட் போற. பட் உங்க ரெண்டு பேருக்கும் கோஆர்டினேஷன் இல்லை. இன்அடிக்குவேட் கோஆர்டினேஷன் டிவிஷன் ஆஃப் லேபர். அவன் ஒர்க் தான் அது, ஆனால் கோஆர்டினேஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு சொசைட்டி மாடர்னா மாறினதுக்கு அப்புறமும் டிவிஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு, அனாமிக்கா இருக்கு, எத்திக்கல் ஸ்ட்ரக்சரா இல்ல, கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா அங்க நீங்க ஆர்கானிக் சாலிடாரிட்டி பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த அப்நார்மல் டிவிஷன் ஆஃப் லேபரை ஸ்டேட் உள்ள வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ ஜாப்ஸை மெரிட்டா மாற்றணும், டிக்னிஃபைடா மாற்றணும், கோஆர்டினேட்டடா மாற்றணும். ஸோ திஸ் இஸ் தி டர்கம்ஸ் வே ஆஃப் கிரியேட்டிங் தி ஆர்கானிக் சாலிடாரிட்டி. ஸோ டர்கெம் சாப்டர்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் சூசைட். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த டாபிக் ரொம்ப ஈஸி, கிளாஸ்லேயும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின், டர்கெம் சூசைடை படிக்க ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன? ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க? ஒரு இண்டிவிஜுவல் சூசைட் பண்ணிட்டாரு, அந்த நியூஸ் கேள்விப்பட்டாலும் நம்ம என்ன யோசிப்போம்? அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப எமோஷனா இருப்பாரு, அவரோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, நம்ம இறந்து போன அளவுக்கு யோசிச்சிருக்காருன்னா மென்டலி வீக்கா இருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சூசைடை நம்ம என்ன பண்ணுவோம்? பர்சனலா மாற்ற ட்ரை பண்ணுவோம். அது நம்மளோட காமன் சென்ஸ். பட் டர்கெம் என்ன சொல்றாரு? அப்படி கிடையாது. சூசைடை சோஷியாலஜிஸ்ட் படிக்கலாம். நீங்க எந்த விஷயம் வந்து ரொம்ப பர்சனல் நினைக்கிறீங்களோ அந்த பர்சனல கூட சொசைட்டி இம்பாக்ட் பண்ணிருக்கலாம். அந்த வேலையை தான் சோஷியாலஜிஸ்ட் பண்ணணும். லாஜிக் புரியுதா? சூசைடை படிக்கிறது வழியாக சோஷியாலஜியோட சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி என்ன, சிலபஸ் என்ன சொல்லிட்டு டிகோட் பண்றாரு. லாஜிக் புரியுதா? அவர் சூசைட் பண்ணிக்கிட்டது அவரோட பர்சனல் இஷ்யூவா இருந்தாலும் எந்த சோஷியல் ஃபோர்ஸ்னால
அந்த சூசைட் முடிவு எடுத்தார் அவர். அந்த சோஷியல் ஃபோர்ஸை படிங்க. கரெக்டா? சொசைட்டி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியிருக்கும், அந்த ஃபோர்ஸ் தான் சூசைட் பண்ணிக்கிறார். அது ஒரு ரீசன். சூசைட் வந்து ஒரு சொசைட்டில மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயும் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் சூசைட் இஸ் சோஷியல் ஃபேக்ட். அப்போ சோஷியல் ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு எதை எடுத்துக்கிறாரு? சூசைட் எடுத்துக்கிறாரு. இப்போ பாருங்க, சூசைட் பாக்குறதுக்கு பர்சனலா இருக்கு, பட் பாருங்க எல்லா ஊர்லயும் இருக்கு. இப்போ எல்லா ஊர்லயும் ஒன்று இருக்குன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்போ ஒரு பேட்டர்ன் நீங்க பார்க்க முடிஞ்சாலே அது என்ன கிடையாது? இண்டிவிஜுவல் ஃபேக்ட் கிடையாது, சோஷியல் ஃபேக்ட். அப்போ அந்த சோஷியல் ஃபேக்ட் எப்படி படிக்கலாம்? லாஜிக் புரியுதா? ஓரளவுக்கு புரியுதா? சூசைட் என்ற ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர் வந்து இட் இஸ் அ சோஷியல் பிஹேவியர், ஒரு சோஷியல் ஃபேக்டா மாறிடுச்சு. எல்லா ஊர்லயும் இருக்கு. அப்போ சோஷியல் ஃபேக்டா இருக்குன்னா அதை என்ன பண்ண முடியும்? சோஷியாலஜிஸ்டால சயின்டிஃபிக்கா படிக்க முடியும். இப்போ நம்ம நியூஸ்ல பாக்குறோம்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ்னால இந்த 1 இயர்ல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அதனால கவர்மெண்ட் பாலிசி கொண்டு வரணும். இதுக்கு பேர் என்ன? சயின்டிபிக் ஸ்டடி. அதாவது எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் அந்த இஷ்யூக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். டொமஸ்டிக் வயலன்ஸ்ல யாரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, எந்த ஏஜ் பீப்புள், மிடில் கிளாஸா, அப்பர் கிளாஸா, வில்லேஜா, சிட்டியா, சிம்பிள் சொசைட்டியா, மாடர்ன் சொசைட்டியா, என்ன பண்ண முடியும்? டேட்டா கலெக்ட் பண்ண முடியும்ல. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணி எத்தனை பேர் இறந்துருக்காங்க, யார் இறந்துருக்காங்க, என்ன ரீசன் அனலைஸ் பண்றோம்ல. அந்த சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது யாருன்னா டர்கிம். ஒரு சோஷியல் இஷ்யூவை டேட்டா அப்சர்வ் பண்ணி கலெக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தர முடியும். இப்போ நம்ம நார்மலா பண்றத ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது டர்கிம். அதுக்கு பெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது சூசைட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு நார்மலாகவே டர்கிம் கண்டுபிடிச்சது நார்மலாகவே நம்ம மைண்டில் அசியூம் ஆயிடுச்சு. இப்போ யார் பேசினாலுமே இந்த விஷயம் வந்து பிரச்சனை சொல்லும்போது டேட்டாவை கோட் பண்ணுறோம். பட் அந்த டைமில் சூசைடை பற்றி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். கலெக்ட் பண்ணி சொசைட்டிக்கு அதுக்கு லிங்க் இருக்குன்னு சொன்னது ஃபர்ஸ்ட் டர்கிம். அதனால ஒரு படிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், டர்கிம் ட்ரீட்டிங் தி சூசைட் as social fact. கரெக்டா? which means it is not a private act. even it is a private act, it is actually shaped by society. இதோட பாயிண்ட். ஸோ இப்போ சொல்லுங்க, ஒரு சோஷியல் ஃபேக்டை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அனலைஸ் பண்ணுற ரூல்ஸை படிச்சாச்சு, எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ சூசைடை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரூல்ஸ் பார்த்தோம்ல, ஒரு ரூல் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ரிவைஸ் பண்ண பார்க்கலாம். சூசைட் இஸ் a social fact னா என்ன அர்த்தம்? இட் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் தி இண்டிவிஜுவலா? அந்த இண்டிவிஜுவல் உருவாக்குறது கிடையாது, சொசைட்டி உருவாக்குனது. ரெண்டாவது, சொசைட்டி ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுது, coercive. எக்ஸாம்பிள் ஃபார்மர் சூசைட். ஸோ சோஷியல் கண்டிஷன் ஃபார்மரை சூசைட் பண்ண வைக்குது, ஃபோர்ஸ் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட் திஸ் ஈவெண்ட் கேன் பி அப்சர்வ்டு, மெஷரபிள், ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் as social fact. அதே என்ன சொல்றேன்? அதே பாயிண்ட் சொல்றேன். சூசைட் பார்க்கறதுக்கு இண்டிவிஜுவலா தெரியும், பட் அப்படி கிடையாது. அதில் ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ண முடியும், டேட்டாவை கலெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு அதன் இம்பாக்ட் அது மெஷர் பண்ண முடியும். அப்போ அப்சர்வ் பண்ற, மெஷர் பண்ற, குவான்டிஃபை பண்ற அப்படின்னு அர்த்தம். சயின்டிஃபிக்கா படிக்கணும் அர்த்தம். ஸோ வாட் இஸ் சயின்ஸ்? அனலைசிங் தி டேட்டா. ஸோ டர்கிம் சூசைட் என்ற சோஷியல் ஃபேக்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, which means டேட்டாவை கலெக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ரூல், ட்ரீட் as social fact. செகண்ட், அப்ளை scientific method. how to apply scientific method? collect data about the suicide from where? police station. டேட்டா வந்துருச்சா? இந்த டேட்டா என்ன பண்ணு? கேட்டகரைஸ் பண்ணு. இப்போ சாட் ஜிபிடி இருக்கு, ஈஸி என்ன பண்ண முடியும்? கேட்டகரைஸ் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எத்தனை ஆண்கள் சூசைட் பண்ணிருக்காங்க, எத்தனை பெண்கள் சூசைட் பண்ணிருக்காங்க, மேரிடா, சிங்கிளா, ரிலிஜியஸா, ஏத்திஸ்டா, ரொம்ப ஏஜ்டா, இல்ல யங் பீப்புளா, எந்த ஊர் முதல்ல, ரூரலா, அர்பனா. அப்போ ஒரு சூசைட் நடக்குதுன்னா அந்த சூசைடை இத்தனை ஆங்கிள் அப்சர்வ் பண்ண முடியும். திஸ் இஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி. அவன் பையனா பொண்ணா, எந்த ஊர், மேரிடா, யங்ஸ்டரா, வயசானவங்களா, சாமி குடுவானா. ஸோ ஜஸ்ட் ஒரு ரா டேட்டா கன்வெர்டட் இன்டு மீனிங்ஃபுல் ஃபார்ம்ஸ். ஓகேல, கன்வெர்டட் இன்டு மீனிங்ஃபுல் குரூப்ஸ். ஸோ டேட்டாவை நிறைய குரூப்பாக பிரிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? கோரிலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உமனை விட மென் இஸ் மேக்கிங் சூசைடு. அப்போ ஒரு ஆண் வந்து ஏத்திஸ்டா இருக்கும்போது சூசைட் அதிகமாகறானா கம்மியாகிறானா? ஒரு ஆண் வந்து ஏத்திஸ்டா இருக்கும்போது அர்பன்ல வாழும்போது சூசைட் ரேட் எப்படி இருக்கு? ஒரு ஆண் வந்து ஏத்திஸ்டா இருக்கும்போது அர்பன் இருக்கும்போது அவனோட ஏஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது சூசைட் ரேட் எப்படி இருக்கு? அனலைஸ் பண்றாங்க. ஆச்சு புரியுதா? நிறைய குரூப்பை கோரிலேட் பண்றாங்க. அப்பதான் என்ன கிடைக்கும்? கரெக்டான வேல்யூ கிடைக்கும். மீனிங் புரிஞ்சா? ஜென்ரலா பார்க்கும்போது ஏத்திஸ்ட் சூசைட் பண்ணிப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சூசைட் பண்ணிக்கிற பேட்டர்ன் இருக்கு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சூசைட் பண்ணிக்கிற பேட்டர்ன் இருக்கு. அட் சேம் டைம் உமன் சூசைட் கம்மியா இருக்கா? உமன் குரூப் வந்து சூசைட் கம்மியா இருக்கு, ஏத்திஸ்ட் சூசைட் வந்து அதிகமா இருக்கு. ரெண்டு குரூப் என்ன பண்ண முடியும்? கோரிலேட் பண்ணுவோம். ஒரு உமன் ஏத்திஸ்டா இருக்காங்க, அப்ப என்ன ஆகலாம்? சூசைட். ஆச்சு புரியுதா? வெறும் உமன் வித் ஏத்திஸ்ட் எந்த குரூப் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, கோரிலேட் பண்றாங்க, செக் பண்ணிக்கிறது. கரெக்டா? ஸோ கோரிலேட் பண்ணாதான், கோரிலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியும். ஆச்சு புரியுதா? ஒரு யங்ஸ்டர் அர்பன்ல வாடுறாரு, ஏத்திஸ்டா இருக்காரு, சிங்கிளா இருக்காரு. அப்ப இந்த கோரிலேஷன்ல தான் சூசைட் அதிகமா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஸோ கோரிலேஷன் யூஸ் பண்ணி நீங்க ஒரு காசை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டர்கிம் சொல்ற காசு என்ன? இந்த குரூப் எல்லாருக்கிட்டையுமே என்ன கிடையாது? இன்டகிரேஷன் இல்ல. அதே சிங்கிள் மேன் வில்லேஜ்ல வாடுறாரு, அங்க சூசைட் பண்ணிக்கல. என்ன ரீசன்? எது மாறினாலும், ஆணோ பெண்ணோ ஏத்திஸ்டோ சிங்கிளோ யங்கோ எது மாறினாலும் எல்லாத்துலயும் இருக்க காமன் ஃபேக்டர் என்னன்னா இன்டகிரேஷன். எங்க இன்டகிரேஷன் வீக் ஆகுதோ அங்க என்ன ஆயிடுது? சூசைடுக்கு சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் தி லா. கரெக்டா? சோ வாட் இஸ் தி ரியல் காஸ் ஃபார் சூசைட்? சோஷியல் கொஹெஷன் வீக் ஆயிடுச்சு. அப்ப எந்த இண்டிவிஜுவல் அவரோட லைஃப் வந்து ஆட்டமைஸ்டா இருக்கும், தனியா வர்றாரோ, டிட்டாச்டு ஃப்ரம் குரூப்ஸ், ஹி மே கமிட் சூசைட். அப்ப எந்த ஊரோட கல்ச்சர்ல கம்யூனிட்டி தான் முக்கியம், ஃபேமிலி தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம் அப்படின்னு கல்ச்சரலாக சொல்லிட்டு வராங்களோ அங்க எப்படி இருக்கும்? இன்டகிரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும், சூசைட் இருக்கும் கம்மியா இருக்கும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? சூசைட்ன்றது ஒரு சோஷியல் ஃபேக்ட். அதாவது
ஒரு பாடி, ஒரு இண்டிவிஜுவல் இறந்து போயிட்டாங்க. ரியலா பார்க்குற ஒரு உடம்பு அது. மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். ஒரு சொசைட்டில ஒரு மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் உருவாகுதுன்னா அதுக்கான காசு என்ன இருக்கும்? நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட். என்னது? வீக் சோஷியல் கொஹெஷன். ஸோ ப்ரூவ் பண்ணிட்டார். சொசைட்டில ஒரு பிஹேவியர் எடுத்துக்கிறாரு, சோஷியல் ஃபேக்டா படிக்கிறாரு, படிச்சுட்டு ஒரு சோஷியல் ஃபேக்ட்டுக்கு காரணம் கண்டிப்பா இன்னொரு சோஷியல் ஃபேக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? டைபாலஜி ஆஃப் சூசைட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூசைட். எதை பொறுத்து? ஊரை பொறுத்து. சிம்பிள் சொசைட்டி சோஷியல் பாண்ட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன ரீசன்? ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ல காமன் லைஃப் ஸ்டைல், காமன் வேர்ல்டு வியூ, உலகத்தை பார்க்குற வியூ வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. காமன் வேல்யூஸ். ஸோ தே லிவ் சிமிலர்லி, பிலீவ் சிமிலர்லி, ஒர்க் சிமிலர்லி. ஸோ சோஷியல் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்டராக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, சூசைட் வந்து கம்மியா இருக்கு. பட் ஒருவேளை சிம்பிள் சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து சூசைட் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். பட் ஒருவேளை சிம்பிள் சொசைட்டில சூசைட் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? கண்டிப்பா அந்த சூசைட் வந்து ஆல்ட்ரூஸ்டிக் சூசைடா இருக்கும். அதாவது தன்னோட மக்களுக்காக, தன்னோட ஃபேமிலிக்காக, தன்னோட ஊருக்காக, சொசைட்டிக்காக இறந்து போயிருப்பார், தியாகம் பண்ணிருப்பார். ஆல்ட்ரூஸ்டிக் சூசைட். இல்லைன்னா அவர் ஒரு ரூலை வந்து மீறி இருக்கலாம். அந்த மீறினத்துக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் திட்டி இருக்கலாம், இறந்துருக்கலாம். சில பேருக்கு இன்னும் எக்ஸாம் வந்திருக்காது. ரியல் எக்ஸாம்பிள் என்னது? ஸ்லேவ்ஸ் தானே. அந்த காலத்துல ஸ்லேவ்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் எப்படி இருக்கும்? செம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியல, சூசைட் பண்ணிப்பாங்க. பேட்டலிஸ்டிக் சூசைட். யோசிக்க முடியுதா? ஸோ சிம்பிள் சொசைட்டிலையும் சூசைட் பார்க்கலாம், கம்மியா இருக்கும். ஒன்று தன்னோட குரூப்புக்காக இறந்து போயிருப்பாங்க, ஆல்ட்ரூஸ்டிக். இல்லைன்னா அந்த ஊரில் கண்ட்ரோல் எப்படி இருந்திருக்கும்? ஓவர் ரெகுலேஷன் வந்திருக்கும். ஹை ரெகுலேஷன். ஸ்லேவ்ஸ், பிரிசனர்ஸ், லோவர் கேஸ்ட், இல்லை உமன் அப்ரேஷன், உயிரோட வாடுறதுக்கு இறந்து போயிருப்பாங்க. பேட்டலிஸ்டிக் சூசைட். ஓகே, அப்போ எப்படி யோசிங்க? அர்பன்ல சோஷியல் கொஹெஷன் வீக்கா இருக்கு, இறந்து போறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதிகமா இருக்கு. பட் கண்டிப்பா சூசைட் அர்பன்ல நடக்கிற சூசைட் கண்டிப்பா என்னவா இருக்காது? ஆல்ட்ரூஸ்டிக்கா இருக்காது. கரெக்டா? என்னவா இருக்கலாம்? ஈகோயிஸ்டிக்கா இருக்கலாம். தன்னோட கனவு அதை அச்சீவ் பண்ண முடியல, நான் இறந்து போறேன். ஸ்டூடெண்ட் சூசைட். நீட்ல மார்க் வாங்க முடியல, காலேஜ்ல எனக்கு காலேஜ் போறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஐஐடி. செலிபிரிட்டி சூசைட். என்னோட படம் ஓடவே இல்லை, ஐ ஃபீல் டிப்ரெஸ்ட், சூசைட். ஸோ மோஸ்ட்லி அர்பன்ல சூசைட் நடந்துச்சுன்னா ஈகோயிஸ்டிக்கா இருக்கலாம். இல்லைன்னா அனாமிக் சூசைட். பண்ணி புரியுதா? வாட் இஸ் அனாமிக்? உங்க ஊர் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வரும், ஒரு சேஞ்ச் உருவாகும். அந்த சேஞ்சில் உங்களால சஸ்டெயின் பண்ண முடியாம இறந்து போயிடுவீங்க. டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், கோவிட் சேஞ்ச், திடீர்னு வார் வந்திருக்கலாம். ஓகேவா? ஓகேல. ஸோ டைப்ஸ் ஆஃப் சூசைட் முடிச்சாச்சு. சிம்பிள் சொசைட்டி, காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி, ஆல்ட்ரிஸ்டிக் சூசைட், ஃபேட்டலிஸ்டிக் சூசைட், ஈகோயிஸ்டிக் சூசைட், அனாமிக் சூசைட். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எல்லா டைப்பாலஜியும் பார்த்துட்டு என்ன முடிவு வரலாம்? ரெகுலேஷன் ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரீம் எடுக்கிறாங்க. அர்பன்ல மார்க் வாங்கல, இறந்து போயிடுறேன். மார்க் வாங்கலன்னா இறந்து போக கூடாது, ரெகுலேட் பண்ண யாரும் இல்லை. அப்ப ரெகுலேஷன் ரொம்ப வீக்கா இருந்தாலும் இறந்து போயிடுறாங்க. ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்லேவ்ஸ், அப்ரஸ்ட் பீப்பிள் என்ன ஆகுறாங்க? இறந்து போறாங்க. பேட்டலிக் சூசைட். வாட் இஸ் கன்க்ளூஷன்? We must balance regulation and integration. ரெண்டுமே எப்படி இருக்கணும்? It should be balanced. The society must balance both regulation and integration. இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டில ரெகுலேஷன் வீக்கா இருக்கு, இன்டெகிரேஷன் வீக்கா இருக்கு. Therefore, even it is modern society, there is a social failure. So this is the Durkheim's gift to sociology. Analyze the society through integration. Analyze the society through regulation. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கார்ல் மார்க்ஸ் போகணும். பட் அதுக்கு முன்னாடி டர்கெம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குங்களே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், அதை எப்படி எழுதணுன்றதையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஒன் மோர் எக்ஸாம்பிள். நான் இந்த எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கிறேன்னா ரொம்ப மைனூட்டான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். என்ன ரீசன்னா, நீங்கள் எதை வேணா எடுத்து அனலைஸ் பண்ண முடியும், காம்ப்ளெக்ஸ் கிடையாது, எதை வேணா அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்றதுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதை ஓப்பன் பண்ணாலும் என்னோட பேஜ்ல எது டிஸ்பிளே ஆகுதுன்னா பேபி மார்னிங் ரொட்டீன். மீனிங் புரிஞ்சுதா? சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா இன்ஃபுளுசர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இப்போதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தையோட மார்னிங் ரொட்டீனை அந்த குழந்தைய வீடியோ போடுறாங்க. என் குழந்தைக்கு புதுசாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன், எங்க 3 பேருக்கும் சேர்த்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கேன், 10வது மாசம் 12வது மாசம் ஒரு குழந்தை நடக்கும், என்னோட பேபி அந்த மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணிடுச்சு, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடத்தினாங்க, எல்லாத்தையுமே வீடியோ போட்டு ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது யார் பண்றா? பெரிய ரிச் ஃபேமிலி பண்ணல, மிடில் கிளாஸ் ஃபேமிலி பண்றாங்க. அவங்க பேர் என்ன வச்சுக்கிறாங்க? மாம் இன்ஃப்ளூயன்சர். அப்ப இதை பாக்குறேன், ஒருத்தவங்க மட்டும் இப்படி கிடையாது, நிறைய பேர் யூடியூப்ல இது பண்றாங்க. இந்த பிஹேவியருக்கு என்ன காரணம் படிக்கிறாங்க? யோசிக்க முடியுதா? சொசைட்டில இருந்து மாடர்ன் சொசைட்டில புதுசா ஒரு சோஷியல் பிஹேவியர் உருவாயிருக்கு. அதை நான் பாக்குறேன். அந்த பிஹேவியர் எப்படி புரிஞ்சுக்கிறது? அனலைஸ் பண்ண ட்ரை பண்றேன். அதை அனலைஸ் பண்றது யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? டர்கெம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. என்ன சொல்றாரு? நீங்க ஒரு பிஹேவியர் நோட் பண்றீங்கன்னா எடுத்த ஒன்று அனலைஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிஹேவியர் வந்து சோஷியல் ஃபேக்டா, உண்மையாவே சொசைட்டில அது ஒரு ஃபேக்டா மாறி இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுங்க. எப்படி வெரிஃபை பண்றது? இந்த பிஹேவியரை ஜென்ரலா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களா? கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க. நிறைய மெட்ரோ சிட்டிஸ்ல, Tier 2 பிளேசஸ்ல கூட ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இந்த பிஹேவியர் ஒரே ஒரு பேரண்ட் கிட்ட மட்டும் இருக்கா? இல்ல, நிறைய பேர் இருக்கு. எக்ஸ்டர்னல். இந்த பிஹேவியர் வந்து ஒரு தனி ட்ரெண்டா உருவாயிடுச்சு. நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு தெரியுது. அந்த ட்ரெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, நானும் என்ன பண்றேன், அது மாதிரி பண்றேன். அப்ப நானா உருவாக்கல, அந்த ட்ரெண்ட் மாதிரி நான் என்ன பண்றேன், நடந்துக்கிறேன். இட் இஸ் எக்ஸ்டர்னல் டு மீ. கண்டிப்பா போட்டே ஆகணுமா? அந்த மாம் இன்ஃபுளுசர்ஸ்க்கு டெய்லி ஏதாவது போஸ்ட் போடணும்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருக்கு. அப்போ இது இண்டிவிஜுவல் கிடையாது, அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதுல ஒரு ட்ரெண்ட் இருக்கு, which means this is one social fact. அப்போ இந்த சோஷியல் ஃபேக்டை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி அனலைஸ் பண்ணணும்? சைடு எடுக்காதீங்க. இது பாசிட்டிவா நெகட்டிவ் பிஹேவியர்னு சைடு எடுக்க வேண்டாம். ட்ரீட் ஆஸ் தி திங்ஸ். இந்த மாதிரி வீடியோ போடுறது குட்டா பேடான்னு முடிவு பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்? எப்படி
எப்படி உடம்பு சரியில்லைன்னா அந்த நோயை டாக்டர் அப்சர்வ் பண்ணுவாரோ நியூட்ரலா, அதே மாதிரி இந்த பிஹேவியரை அப்சர்வ் பண்ணுங்க. இந்த பிஹேவியரை யார் பண்றது, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை போஸ்ட் போடுறாங்க, என்ன மாதிரி கண்டென்ட் போடுறாங்க, அந்த கண்டென்ட்டுக்கு வர்ற சோஷியல் ரெஸ்பான்ஸ் என்ன, இந்த எல்லா டேட்டாவையும் அப்சர்வ் பண்ணி கலெக்ட் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? இப்ப அடுத்து இந்த சோஷியல் பிஹேவியரோட, இந்த சோஷியல் ஃபேக்டோட காசு என்ன, எந்த காரணத்தினால இந்த சோஷியல் ஃபேக்ட் உருவாச்சு, புரிச்சா? நம்ம என்ன படிக்கிறோம், நிறைய அம்மாக்கள் அவங்க பேபி பத்தி வீடியோஸ் போடுறாங்க. இது ஒரு பிஹேவியர். இந்த வீடியோ போடுறதுக்கு, இந்த பிஹேவியருக்கான காரணம் என்ன, வாட் இஸ் தி ரூட் காஸ்? ஜென்ரலா பார்க்கும்போது எப்படி இருக்கும், இல்ல என் குழந்தையோட மெமரியை கேட்ச் பண்றேன், என் குழந்தையோட மெமரியை கேப்சர் பண்றேன், இல்ல என் குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணி காட்டுறது எனக்கு பிடிக்கும், எனக்கு அது பிடிச்சிருக்கிறதால நான் பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ போறதுக்கான ரீசன், அந்த பிஹேவியருக்கான ரீசன் வந்து நான் தான், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சொசைட்டில நிறைய பேர் அதை பண்றாங்கன்னா கண்டிப்பா அது தனிப்பட்ட ரீசனா இருக்காது, ஒரு சோஷியல் ஃபேக்டா இருக்கும். ஒரு சோஷியல் ஃபேக்டர்ல தான் இன்னொரு ஒரு சோஷியல் பிஹேவியர் உருவாக்க முடியும். அந்த சோஷியல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். த ரியல் காசஸ் பேரண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சர். என்ன அர்த்தம்? ஜென்ரலாவே நம்ம சொசைட்டில ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, அவங்க குழந்தை எப்படி படிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட வருத்தம் வெளியே காட்டுவாங்க. யுவர் சைல்டு இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஒர்த். என் குழந்தை டாக்டர் படிக்க போறாங்க அப்படி சொல்லிக்கிறது, இந்த குழந்தை சொல்றது வழியாக அவங்களோட வருத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. உங்க குழந்தை ஒரு அவார்டு வாங்குச்சுன்னா அது பிரைவேட் விஷயம் கிடையாது, அது வெளியே சொல்லும் போதுதான் அந்த குழந்தை வழியா அவங்களுக்கான வருத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, உருவாக்கிக்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இது ஆல்ரெடி ரொம்ப காலமா சொசைட்டில இருக்கு. அதோட இம்பாக்ட் தான் யூடியூப்ல இந்த வீடியோ. அப்ப யூடியூப் வந்ததுனால இந்த ஐடியா வரல, ஆல்ரெடி நம்ம ஊர்ல இருக்கிற மக்களோட வேல்யூஸ் இருக்கு, குழந்தை பத்தி எக்ஸிபிட் பண்ணணும் அப்படின்ற ஹேபிட் இருக்கிறதுனால, நிறைய பேருக்கு இருக்கிறதுனால, ஒரு சோஷியல் ஃபேக்டர் ஆல்ரெடி இருக்கிறதுனால, ஃபியூச்சர்ல டெக்னாலஜி வந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜி வழியாவும் அந்த பேரண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சர் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா செல்ஃப் பிராண்டிங். அப்ப எல்லா வீடியோஸோட பின்னாடியும் ரூட் காஸ் என்ன, ஒரு நான் மெட்டீரியல் சோஷியல் ஃபேக்ட் இருக்கு. அதாவது பேரண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சர் சொல்லலாம், இல்ல செல்ஃப் பிராண்டிங்னு சொல்லலாம். அப்ப அந்த வேல்யூவை நீங்க வீக் ஆகாத வரைக்கும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன, இந்த சோஷியல் ஃபேக்ட் தப்பா இருந்தாலும் இவ்வளவு காலம் வீடியோஸ் போட்டு இருக்காங்கன்னா, எல்லா பேரண்ட்ஸும் டெய்லி வீடியோ போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த சோஷியல் ஃபேக்ட் வந்து சொசைட்டில ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன ஃபங்க்ஷன், அதை அனலைஸ் பண்ணணும். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி சோஷியல் ஃபேக்ட்? ஃபர்ஸ்ட், பேரண்ட்ஸை டிஜிட்டலி ஆக்டிவா வச்சிருக்கு, கன்சியூமரிசம் அதிகமாகிட்டு இருக்கு, அம்மானா எப்படி இருக்கணும், மதர்ஹுட், இவ்வளவு விஷயங்களை அது ஷேப் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு சோஷியல் ஃபேக்டோட ரீசனும் படிச்சாச்சு, ஒரு சோஷியல் ஃபேக்டோட ஃபங்க்ஷனையும் அனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து கம்பேர் பண்ணணும். நிறைய குரூப்ஸ் கூட இதை கம்பேர் பண்ணலாம். அர்பன் எலைட் பேரண்ட்ஸ், பேரண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆன்லைன் மீடியா அதிகமா இருக்கு. ஸ்மால் டவுன்ல இருக்கிற ஒர்க்கிங் உமன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு, வில்லேஜ்ல இருக்கிற அம்மா கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு வீடியோஸ் போடுறது. ஆஃப்லைன் பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மி. என்ன அர்த்தம், என்ன முடி கொண்டு வரலாம், எந்த செக்ஷன் ஆஃப் மக்கள் கிட்ட அதிகமான டிஜிட்டல் விசிபிலிட்டி, அதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட பேரண்டல் பர்ஃபார்மன்ஸ் கல்ச்சர் பார்க்க முடியும். ஆஃப்லைன் பேரண்ட்ஸ் கிட்ட இது எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். கம்பேர் பண்ணி ஒரு முடி சொல்லியாச்சு, முடி சொல்றோம்ல, லிஸ்ட் பண்றோம்ல, ஈக்குவல் பண்றோம்ல, இதுக்கு பேரு கன்காமிட்டன்ட் வேரியேஷன். So what is the conclusion? Parenting recent timeல மாறிடுச்சு. என்ன மாறிட்டு இருக்கு, டிஜிட்டலி பர்ஃபார்ம்டு ஐடென்டிட்டியா மாறிட்டு இருக்கு. அப்ப இந்த கல்ச்சர் அதிகமாக சோஷியல் பிரஷர் எப்படி இருக்கும், அதிகமாயிடும். அதாவது குழந்தைங்க மேல பிரஷர் அதிகமாயிடும். பிகாஸ் சைல்டு இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பேரண்டோட வர்த்து தானே பார்த்தோம். இப்ப கம்பேர் பண்ணுங்க, அர்பன்ல வாடுற அம்மா வீடியோஸ் அதிகமா போடுறாங்க, அப்ப அந்த குழந்தை மேல பிரஷர் இருக்கும், அதிகமா இருக்கும். ஆஃப்லைன்ல இருக்கிற அம்மா வீடியோ போட மாட்டாங்க, அப்ப டிஜிட்டல்ல பிரஷர் இருக்காது. வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஃபியூச்சர்ல அர்பன் ஒர்க்கிங் உமன், தோஸ் ஹூ ஆர் டூயிங் தி டிஜிட்டலி பேரண்டிங் கல்ச்சர், அங்க என்ன உருவாகலாம், எமோஷனல் பாண்டிங் வீக் ஆகலாம். அங்க குழந்தை வந்து பர்சனல் பிராண்டிங்கா இருக்குமே தவிர எமோஷனல் பாண்டிங்கா இருக்க வாய்ப்பு கிடையாது. மற்ற குரூப்போட கம்பேர் பண்ணும்போது வீக்கா இருக்கலாம். இதானே? ஸோ சின்ன சோஷியல் பிஹேவியரை எந்தெந்த ஆங்கிள்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது யாரு, டர்கீம், த்ரூ ஹிஸ் ரூல்ஸ் ஃபார் ஸ்டடிங் தி சோஷியல் ஃபேக்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னும் சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம், சோஷியல் ஃபேக்ட் எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு டிஃபைன் பண்றோம், அதோட ஃபீச்சர்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும், டவுட் வந்திருக்கலாம். ரியல் லைஃபுக்கும் சோஷியல் ஃபேக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம், டவுட் வந்திருக்கலாம். அப்படி யோசிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, டர்கீம், மார்க்ஸ், வெப்பர், இவங்க எல்லாத்தோட வேலை என்ன, சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றாங்களா, அது எய்ம். மாடர்ன் சொசைட்டிலுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ற விதம் வந்து டிஃபரெண்டா இருக்கு. இப்போ அடுத்த டவுட் வந்திருக்கலாம், ப்ராப்ளமுக்கும் சோஷியல் ஃபேக்ட்டுக்கு என்ன லிங்க்? நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், பட் அகைன் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஊர் வச்சுக்கலாம், இந்த சோஷியல் ஃபேக்ட் ஏன் யூஸ் ஆகுது, அது ஏன் படிக்கணும், அதையும் அனலைஸ் பண்ணணும், அதை எப்படி படிக்கணும், அதெல்லாம் ஏன் முக்கியன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ரேண்டமா சொல்றேன். இப்போ இந்த காலகட்டத்தில் ஆஃப்டர் கோவிட் உலகம் மாறி இருக்குல்ல. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் சொசைட்டியை பாக்குறீங்க, நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரியலாம். ஏன் கண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியும், கோவிடுக்கு அப்புறம் சொசைட்டி டெக்னாலஜிக்கலா மாறினதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் லோன்லியா ஃபீல் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா டிஜிட்டல் லோன்லினஸ். ஸோ இது வந்து நான் பார்த்த ப்ராப்ளம். நான் பார்க்குறேன் எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஆன்லைன்ல ஆக்டிவா இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறாங்க, ரெகுலராக அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் ஒரு லோன்லினஸ் இருக்கு அப்படின்றதுனால, பட் எல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்டையும்
ஒரு லோன்லினஸ் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சோஷியல் சயின்டிஸ்டா இந்த ப்ராப்ளமை சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கன்ஃபார்ம் பண்றேன், இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு மட்டும் கிடையாது. திஸ் இஸ் நாட் ஏ பர்சனல் இஷ்யூ. இது வைட் ஸ்ப்ரெட்டா பார்க்க முடியுது. யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டமே இது இருக்குன்னா திஸ் இஸ் நாட் ஏ பர்சனல் இஷ்யூ. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன காரணம்? டேர்கைம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொசைட்டில ஒரு பிஹேவியர் பாக்குறீங்க, நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த பிஹேவியருக்கு எல்லாருக்கிட்டையுமே அந்த பிஹேவியர் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு சோஷியல் ஃபேக்ட் காரணமா இருக்கும். அப்ப என்ன ரீசன் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் மட்டுமே விஷயம் கிடையாது. ஒரு ஆப் வந்ததுனால மட்டும் இந்த பிஹேவியர் வரல. ஒரு நியூ வேல்யூ உருவாயிருக்கு, ஹைப்பர் இண்டிவிஜுவலிசம். என்னை பத்தி நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆசைப்படுறேன், நான் எப்போதுமே ஹாப்பியா இருக்கேன், ப்ரொடக்டிவா இருக்கேன், என்னோட ஸ்ட்ராங்கை மட்டும் நான் காமிச்சிட்டே இருப்பேன் ஆன்லைன்ல போஸ்ட் வழியா. அப்படி போடலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். அப்போ இந்த ஹைப்பர் இண்டிவிஜுவலிஸ்டோட ஒரு பிஹேவியர் தான் ரிசல்ட் தான் லோன்லினஸ். சொசைட்டி கூட கனெக்ட் பண்ண ஆசைப்பட மாட்டேன். காலை எழுந்தவொடனே ஃபோன் பார்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபோன் தான். லேட் நைட் வரைக்கும் ரீல்ஸ் பார்ப்பேன், நிறைய ஃபாலோவர்ஸ் உருவாக்குவேன், பட் பர்சனல் கனெக்ஷன் இருக்காது. அண்ட் லாஸ்ட் ஒரு பாயிண்ட், சோஷியாலஜி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹேண்ட் அவுட்ல படிச்சு முடிச்சிடணும். ஹேண்ட் அவுட்ல படிச்சு முடிச்சவனே எனக்கு மெசேஜ் பண்ணணும். எக்ஸாம் எப்படி கொஸ்டின் கேட்பான்னு ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினை ஹேண்ட் அவுட்ல இருந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். உங்களோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா வீக்கெண்ட் என்ன பண்ணலாம், பார்க்காம டெஸ்ட் எழுதலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் எப்போதும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சோஷியாலஜி கிளாஸ்லையும் இந்த ரிவிஷன் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு பேசிக் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அகைன் ரிவிஷன் கிளாஸ், ஹேண்ட் அவுட் ரீடிங், கொஸ்டின் கிட்ட கேட்குறீங்க, நான் கொஸ்டின் அனுப்புறேன், ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நான் வெரிஃபை பண்ணுறேன், அண்ட் ஃபைனலி டெஸ்ட் எழுதுறோம். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை அப்படியே 90% நம்மளால பார்க்க எழுத முடிச்சுன்னா ஓவர். ஓகேவா?